ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இன்று நாம் ஸ்ரீலக்ஷ்மி சகோதரி அவர்களின் நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் அப்படிங்கிற கதையை தான் கேட்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய புது கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற புது கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கதையை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். கதையின் ஆசிரியர் ஸ்ரீலக்ஷ்மி சகோதரிகள். கதை வாசிப்பது ஆர்ஜே கிருத்திகா ராஜ். அத்தியாயம் 1. அந்த பனி பெய்யும் மாலை பொழுதில் சர் என்று அந்த பெரிய வீட்டின் முன் சென்று நின்றது ஹோண்டா கார். காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்ட போதும் அதிலிருந்து இறங்காமல் ஒரு இலக்கின்றி ஸ்டியரிங்கை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஹரி. மனதில் ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்லை ஏற்று வைத்துக் கொண்டார் போல் பாரம். குளிருக்காக அணிந்திருந்த கனமான உடுப்புகளையும் மீறி மனதை அழுத்தியது அந்த பாரம். கனம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது நொடிக்கு நொடி. இனி என்ற கேள்வி முதன் முறையாய் அவனை ஏதோ மீள முடியா படுகொலியில் பிடித்து தள்ளி மீண்டும் எழ முடியாமல் அழுத்துவது போல ஒரு உணர்வு. வெளியே கார் பார்க் செய்யப்படும் ஓசை கேட்டு சில நிமிடங்கள் ஆகியும் உள்ளே வராத கணவனை எண்ணி, என்னாச்சு ஹரிக்கு, இதுவரை உள்ள வரல? காரில் ஏதாவது பிரச்சனையா? இல்ல பார்க்கிங்கில் பனி மூடிவிட்டதா? இன்றைக்கு தானே பாதையை ஒழுங்கு செய்து வைத்தோம், அதற்குள் எப்படி? ஒருவேளை கண்முன் சில மாதங்களுக்கு முன் திடீரென மாரடைப்பால் காலமான தங்கள் 40 வயது கூட நிரம்பாத நண்பனின் நினைவு ஒரு க்ஷணம் அவளுள் வந்து போனது. அடித்து புரண்டு பார்க்கிங்கிற்கு ஓடியவள் அங்கே ஸ்டியரிங்கை பிடித்தவாறு தலையில் ஒரு கையால் தட்டியபடி அமர்ந்திருந்தவனை பார்த்ததும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளியேறியது. அப்பா, ஹரி என்னாச்சு? ஏன் உள்ள வராமல் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க உள்ள போகலாம், சுட காஃபி போட்டிருக்கேன் என்று அவனை அழைத்தாள் மாலினி. என்று கவனம் கலைந்தவன், ஹோ வந்துட்டேனா? ஐ டென்ட் ரியலைஸ் ஹனி, இதான் போல பழக்கம்ங்கிறது. நான் பாட்டுக்கு என்ன அறியாமலே வந்து சேர்ந்திருக்கேன் என்றவன் காரை விட்டிறங்கி லாக் செய்துவிட்டு விடுவிடு என்று வீட்டிற்குள் சென்றான். என்னாச்சுப்பா, டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? இப்படி கவனம் இல்லாமல் கார் ஓட்டுறது ஆபத்துன்னு தெரியாதா என்று கேட்டவளை சட்டை செய்யாமல் போய்கொண்டே இருந்தான் ஹரி. ஹரி வயது 36, வசிப்பது கடந்த 14 வருடங்களாக அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில். படிப்பு சென்னை IITயில் இன்ஜினியரிங், மேற்படிப்பு அமெரிக்காவில். பிறந்தது முதல் படிப்பு படிப்பு என்று ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்தில் கண்டிப்பான பெற்றோர்களிடம் வளர்ந்தவன் ஒற்றை பிள்ளை. மாலினி வயது 33, படிப்பு அமெரிக்காவில் MS. தற்போது 6 மாதமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பவள். அலுவலகத்தில் ஆட்குறைப்பிற்காக வீட்டிற்கு அனுப்பப்பட்டவள். மும்முரமாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறாள். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவள் நேஹா, வயது 7. கணவனின் பின்னையே வீட்டிற்குள் நுழைந்தவள் மேல் ஜாக்கெட்டை கூட கழற்றாமல் அப்படியே சோபாவில் விழுந்து கிடந்தவனை பார்த்ததும் பதறிப்போனாள். ஹரி, ஓ காட், உங்களுக்கு என்ன செய்து? உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? பிளீஸ் வாங்க, நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம், இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடவா என்று மூச்சு வாங்காமல் வரிசையாய் கேள்விகளை கேட்டபடி அவன் அருகில் அமர்ந்து அவனை உலுக்க ஆரம்பித்தாள். ஓ ஷிட், ஒரு 5 மினிட்ஸ் சும்மா விட மாட்டியா? எப்ப பாரு நொய்யு நொய்யின்னு கேள்வி கேட்டு தொணக்க வேண்டியது. இப்படிதான் சின்ன வயசுல இருந்து பிடுங்கள். போதாதக்கு இப்போ அந்த ட்ரெண்ட கண்டினியூ செய்ய நீ. மனுஷன் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா கண்ணை மூடி ரிலாக்ஸ் செய்ய விட மாட்டீங்களே. எப்பவும் கண்ணுல பட்டி கட்டின குதிரை மாதிரி எங்கேயும் பார்க்காது ஓடிட்டே இருக்கணும்னா ச்ச என்று எரிச்சலாய் மொழிந்தவன் தன் காதல் மனைவியின் கண்களில் குபுக்கென்று பொங்கிய கண்ணீரை கண்டதும் தன் மனமே தன்னை சுட அவள் கண்ணீரை பார்க்க பிடிக்காமல் ஒன்றும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். வாயை திறக்க பயந்தவளாய் தன் கணவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறு வேகமாக கிச்சனுக்குள் சென்று மறைந்தாள் மாலினி. மனதுள் ஏதேதோ போராட்டம். என்னவாக இருக்கக்கூடும்? இவன் இப்படி ஏதோ கப்பலே கவிழ்ந்தார் போல இருக்கிறானே. ஒருவேளை ஊரிலிருந்து ஏதாவது கெட்ட செய்தியோ? அப்படி இருந்தால் ஏற்கனவே கல்யாணத்திற்கு பின் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று முறித்து கொண்டு வந்து விட்டோம். இப்போது கூட இத்தனை வருடங்கள் ஆகியும் தன் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளவில்லை ஹரி. ஏதேதோ மனக்கசப்புகள் 2 தரப்பிலும். ஒருவேளை பெரியவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? இப்போது மாலினிக்குள்ளும் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. மாலினியும் இந்தியா போய் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல் முடிந்து விட்டன. கடைசியாய் தன் அண்ணன் கார்த்திக்கின் கல்யாணத்தின் போதுதான் போனது. அதற்கு பின் முதலில் ஹரியின் பெற்றோருடன் தொடர்பு விட்டு போனது. பின் அவள் மட்டும் அவ்வப்போது தன் பெற்றோருடன் பேசுவாள். குழந்தை பிறந்த போது அவள் தாய் உதவிக்கு வந்ததுதான் கடைசியாய் அவள் தன் குடும்பத்தினரை பார்த்தது அளவலாவியது.
அவள் அண்ணன் கல்யாணத்தில் அதிகமாக வீட்டினருடன் இருக்க அவளுக்கு அப்போது நேரமில்லை. அதனால் ஒரு 10 நாட்கள் வந்ததோட சரி. அதிலும் அவள் சகோதரன் கார்த்திக் ஹரியின் உடன் பயின்றவன், உற்ற தோழன். ஆனால் அந்த தோழமையும் கசந்து போனது ஒரு காலத்தில். அதற்கு பின் மெல்ல மெல்ல பேசுவதும் கொள்வதும் அந்த பக்கமும் குறைந்து போனது. ஹரிணிக்கு மாலினி தன் குடும்பத்தினருடன் பேசி அளவலாவது அவ்வளவு பிடித்தமில்லை. அதனால் மாலினியே பேச்சுவார்த்தையை வெகுவாக குறைத்து கொண்டு விட்டாள். அதுவும் கடந்த சில மாதங்களாக அவளும் தன் பெற்றோருடன் அதிகம் பேசவில்லை. எப்பொழுது பேசினாள் என்று கூட ஞாபகத்தில் இல்லை. இப்போது நிலைமை சரியில்லாதது வேறு ஒரு முக்கிய காரணம். தனக்கு வேலை இல்லாத போது தன்னால் ஆகும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று தனக்குத்தானே சுய கட்டுப்பாடு விதித்துக் கொண்ட மாலினி அனாவசிய செலவுகளை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தாள். சிறிது நேரத்தில் சுட சுட காஃபியுடன் மீண்டும் ஹரியின் அருகில் சென்று மெல்ல அவன் தோளை தட்டி எழுப்பினாள். அந்த ஸ்பரிசத்தில் கண் விழித்த ஹரி கையில் காஃபியுடன் மனைவியை பார்த்தவன் மேலும் ஒன்றும் பேசாமல் கோப்பையை கையில் வாங்கி மடமடவென்று பருகினான். காலி கோப்பையை அருகிலிருந்த முக்காலியில் வைத்தவன் நிமிர்ந்து பார்க்க இப்போது அவன் மனைவி முகத்தில் குழப்பத்துடனும் சிறிது பயத்துடனும் அவனையே பார்த்தபடி நின்றிருப்பது உரைத்தது. தேங்க்ஸ் டியர், ஐ நீடட் தட் என்றான். சரி, இப்போ சொல்லுங்க ஹரி, வாட் இஸ் ஈட்டிங் யூ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊரிலிருந்து ஏதாவது கெட்ட செய்தியா? உங்க அப்பா அம்மா நலம்தானே என்று கேட்டுவிட்டு அவன் பதிலை எதிர்பார்த்து நின்றிருந்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வேறு பிரச்சனை. இந்த மாசத்துடன் நானும் உன்ன மாதிரி வெட்டி ஆபீசராகி விடுவேன் என்று பட்டென்று கூறிவிட்டு வாயை மூடிக்கொண்டான். என்ன? வாட் யூ மீன்? உங்களுக்கு வேலை? அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள் மாலினி. நீ சரியாதான் கேட்டாய். எனக்கு வேலை போய்விட்டது. இனி என்ன? திரும்பவும் ரேஸில் கலந்து கொள்ள வேண்டும். உனக்கோ இன்னமும் வேலை கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி என்னை வாட்டுகிறது. கொஞ்சம் வயசானால் பெரிய பதவிகள் கிடைப்பது கடினமே. பார்க்கலாம். நானும் சொல்லி வைத்திருக்கிறேன் 2-3 பேரிடம் என்று சொன்னவனுக்கு மீண்டும் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி பூதாகரமாய் எழும்பி அவன் முன் கேலியாக சிரிப்பது போல தோன்றியது. அத்துடன் வேறு ஒன்றும் அவன் கண்முன் விஸ்வரூபம் எடுத்து ஆடியது. மனதின் ஓரத்தில் ஒரு குரல், நீ எல்லாம் படித்தவனா? இப்படி கூட செய்ய முடியுமா? கல்வி ஒருத்தன் வாழ்வை மேம்படுத்த வேண்டும். இப்படி அகங்காரத்தை கொடுக்க கூடாது. இன்றைக்கு உனக்கு எல்லாம் இருக்கின்ற மமதையில் இந்த காரியத்தை செய்ய துணிந்தாய். எதனால்? இதெல்லாம் எப்படி வந்தது? உன்னிடம் பணம், படிப்பு எல்லாம் இருக்கிற அகங்காரத்தில் இந்த துணிவு. ஒரு நாள் அது எதுவுமே உனக்கு பயன்படாது போகலாம். அன்றைக்கு என்று ஒலித்த அந்த குரலே அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒலித்து ஓயாமல் அவனை பயமுறுத்தியது. இனி அடுத்தது என்ன? அத்தியாயம் 2. டே ஹரி, என்னடா இன்னைக்கு ஸ்கூலில இருந்து இவ்வளவு லேட்? உனக்கு டிஃபன், போன்விட்டா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் கண்ணா. சீக்கிரம் கிளம்புப்பா. கோச்சிங் கிளாஸ் வேற போகணும். அம்மா, ஒரே தலைவலியா இருக்கு. டயர்டா இருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் நான் கிளாஸ்க்கு போகல. ஹரி, என்னடா கண்ணா, என்னாச்சு? நான் உனக்கு சுக்கு கஷாயம் வச்சு தரேன். நீ முதல்ல மூஞ்சி கைகால் அலம்பிண்டு வா. சூட குழிப்பணியாரம் வாத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு கஷாயமும் குடி. கொஞ்சம் 1/2 மணி நேரம் படுத்து எழுந்துக்கோ. இன்னும் டைம் இருக்கு. எல்லாம் சரியாயிடும்பா. போமா. என்னப்பா பண்றது? ஒரு நாள் உன்னோட இந்த IIT கோச்சிங் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் உனக்கு தானே கஷ்டம். இன்னும் 2 மாசம் பாடு. கடவுள் புண்ணியத்துல நீ இந்த வருஷம் போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து IIT என்ட்ரன்ஸ்ல ஜெயிச்சுட்டா நாங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வரும். அதோட நீ கிளாஸ் கட் பண்ணா அப்பா கோவிச்சு பார்க்கண்ணா என பெருமூச்சு விட்டபடி கிச்சனுக்குள் நுழைந்தார் ஜானகி. ச்ச, இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. என்ன வீடு இது? படி படி, கோச்சிங் கிளாஸ் போ, IIT அது ஒண்ணுதான் தெரியும் இவாளுக்கு. கொஞ்சமாவது என்னோட மனசு புரியுதா? எப்ப பாரு படிப்பு, பணத்தை கட்டியாச்சு, கிளாஸ் வேஸ்ட் ஆகும், அப்பா கோவிச்சுப்பார். இதேதான் சின்ன வயசுல ஆரம்பிச்சது. எனக்கு என்னைக்குதான் இவா கிட்ட இருந்து விடிவு காலம் பிறக்குமோ. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. அவனவன் ஜாலியா இருக்கான். முணுமுணுத்தபடி தன் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான் ஹரி. பின்னே புத்தக பையை அங்கே ஹாலில் வைத்துவிட்டு சென்றால் அதற்கும் ஏதாவது திட்டு விழுமே. ஜெயராமன் ஜானகி தம்பதியரின் ஒரே வாரிசு ஹரிகிருஷ்ணன். 10 வருட தவத்திற்கு பிறகு இல்லாத கோவில் என்று ஒன்றும் பாக்கியில்லாமல் சுத்தி அந்த கிருஷ்ணன் மனமிறங்கி அளித்த தவ புதல்வன். ஜெயராமன் அரசு வங்கியில் மேலாளராக பணிபுரிகிறார். இப்பொழுது அவருக்கு வயது 52. ஜானகிக்கு 48. தனியார் பள்ளியில் ஆசிரியராக 15 வருடங்கள் உழைத்தவர். பின்னர் ஹரி 10ஆம் வகுப்பு வந்தவுடன் வேலையை விட்டு அவனுக்காக முழு நேர இல்லத்தரசியாகி விட்டார். ஆனாலும் தனியாக 8ஆம் வகுப்பு வரையிலான பிள்ளைகளுக்கு பிரைவேட் டியூஷன் மாலை நேரங்களில் எடுத்து வருகிறார். ஜானோ,
ஜானு, ஹரி ஸ்கூலில இருந்து வந்தாச்சா? என்ன பண்றான்? இன்னுமா ரெடி ஆகல? கோச்சிங்க்கு போகணுமே. நானே இன்னைக்கு கொண்டு விடலாம்னு சீக்கிரம் பேங்க்ல இருந்து வந்துட்டேன். இல்லண்ணா, கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வந்தான். தலைவலியாம். பாவம் குழந்தை. ஐஐடின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு வேணா கிளாஸ் போகாம கொஞ்சம் படுக்கட்டுமே. என்ன சொல்றேன்? தன் கணவரின் முகத்தை பாவமாக பார்த்தார் ஜானகி. என்னடி சொல்ற ஜானகி? அவன் நன்னா படிச்சா நாளைக்கே அவனுக்கு ஃப்ரீ சீட்டு கிடைச்சு ஐஐடில நுழைஞ்சாச்சுன்னா அவனோட தலையெழுத்தே மாறிடும்டி. இன்னும் 2 மாசம் என்ட்ரன்ஸ் கொடுத்தாச்சுன்னா அத்தோட நிம்மதியா வேண்டிய மட்டும் படிக்கட்டும். யார் வேணாங்கிறா? இன்னைக்கு முக்கியமான கிளாஸ்னு நேத்தைக்கே சொன்னானே. தலைவலி அதெல்லாம் சரியாகிடும். எல்லாம் சாக்கு போக்கா இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்ல. என்னோட ஃப்ரெண்டு கந்தசாமியை எடுத்துக்கோ. நான் என்ன சொன்னாலும் அப்போ கேக்கல. இப்ப தலையில அடிச்சுக்கிறான். அவன் பையன் கார்த்திக் நம்ம ஹரி கிளாஸ் தான், நன்னாவே படிக்கிறது இல்லைன்னு ஒரே கம்ப்ளைண்டாம். படிக்கிற காலத்துல நன்னா விளையாட அனுப்பிச்சா இப்படித்தான். இந்த வருஷம் பாஸ் ஆனாலும் ஏதோ ஒரு டிகிரி காலேஜ் சேர்க்கணும்னு புலம்புறான். பையன் அப்பம் பேச்ச கேக்குறதே இல்லையாம். தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதையா போச்சு. சரி சரி, நீ போய் சுக்கு கஷாயம் குழந்தைக்கு போடு. இன்னைக்கு அவன் சைக்கிள்ல போக வேண்டாம். நான் என் ஸ்கூட்டர்ல அழைச்சுட்டு போயிட்டு இருந்து திரும்பி கூட்டிட்டு வரேன். சொலையா முள்ளங்கி பத்தையா காசை கொட்டி அழுதுருக்க. இப்ப போகலனா போ. இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி கொண்டா என்றபடி காலை நீட்டி சோபாவில் சாய்ந்து கொண்டார் ஜெயராமன். அம்மா, நான் ரெடி. எதையாவது சாப்பிட தாங்கோ, கிளாஸுக்கு டைம் ஆச்சு என்றபடி முதுகுக்கு பின்னால் மாட்டிய பையுடன் ஹரி தன் அறையிலிருந்து வெளியே வந்தவன் காதுகளுக்கு அவர் பேசியது அனைத்தும் விழுந்தாலும் திரும்பி பேசும் நிலையில் இப்போது அவன் இல்லை. இருந்தாலும் அதற்கும் தெம்பும் இல்லை. இதோ வரேண்டா கண்ணா என்ற ஜானகியின் கண்களுக்கு ஜெயராமனின் பொருள் பொதிந்த பார்வை தப்பவில்லை. நான் சொன்னது சரிதானே? சோம்பேறித்தனம். இப்ப பாரு, தன்னால அவனே ரெடியா வரான். படிச்சா அவனுக்கு, நாளைக்கே அவன் தானே குளிக்க போறான். இப்ப தெரியாது நான் எதுக்கு சொல்றேன்னு. கேட்டு கேட்டு புளித்து பழகி போன வார்த்தைகள். தலையாட்டியபடி உள்ளே சென்று மறைந்தார். மகனின் மனநிலை புரிந்தாலும் திருமணமான முதல் கணவன் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தலையாட்டி தனக்கென சொந்த விருப்பு வெறுப்புகள் இன்றி வாழ்ந்து வருபவர் ஒரே மகனுக்கு தப்பாகவா சொல்ல போகிறார் என்ற ஒரு மனப்போக்கு. அடுத்த 2வது மாதம் இறுதிக்கட்ட பள்ளி படிப்பில் பள்ளியில் முதலாவதாக தேறிய ஹரி ஐஐடி பொது என்ட்ரன்ஸிலும் முதல் 100க்குள் தேறி சென்னையிலேயே அவன் தந்தை விரும்பிய கணினி இளநிலை இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தான். பெற்றவர்களுக்கு வாய்க்கொள்ளா பூரிப்பு. தன் மகன் சாதித்து விட்டான் என்ற பெருமிதம். அதுவும் சென்னையிலேயே கணினியில் தேர்வாகி இருப்பது என்றால் சும்மாவா? நெடு நாட்களாகவே ஜெயராமனுக்கு தன்னை போல் இல்லாமல் தன் அடுத்த தலைமுறையாவது பரவி வரும் கம்ப்யூட்டர் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெளிநாட்டில் லட்சம் லட்சமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதன் விளைவே தவமிருந்து பெற்ற பிள்ளையை சிறு வயதிலிருந்தே கண்டிப்புடன் படிப்பு படிப்பு என்று தாரக மந்திரத்துடன் வளர்த்து வருபவர். அதை தவிர வேறு எண்ணங்களுக்கு இடமே அளிக்காமல் ஒரே நேர்கோட்டில் இழுத்து சென்று இன்று தன் மகனை தான் நினைத்தபடி முதற்படியாக ஐஐடியில் சேர்த்து இப்பொழுது அகமகிழ்ந்து நிற்கிறார். ஒன்றை நினைக்க தவறிவிட்டார். பெற்றவர்கள் கண்டிப்புடன் செய்யும் எந்த ஒரு நல்லதுமே பிள்ளைகளுக்கு எட்டிக்காயாக கசக்கும் ஆபத்து இருப்பது என்பதை புரிந்து கொண்டு அதை நல்வழியில் எடுத்துக்கொள்பவர்களை விட அவற்றை கசந்து வெறுத்து ஒதுக்கும் பிள்ளைகள்தான் ஏராளமானோர் என்பதையும் தான். எதற்கும் ஒரு வரமுறை உண்டு இல்லையா? அதை அறவே மறந்து போனார். காலங்கள் உருண்டன. ஹரியும் இன்ஜினியரிங் இளநிலை பட்டப்படிப்பு முடித்து இதோ மேற்படிப்புக்கு அமெரிக்காவுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறான். என்ன ஜெயராமா, நினைச்சபடி சாதிச்சுட்ட போல இருக்கே. பையன் அமெரிக்காம் போல இருக்கு. வா கந்தசாமி வா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அந்த கிருஷ்ணன் கிருப. அவன் தானே படி இழக்கிறான். ஆமா, ஹரிக்கு அமெரிக்காவில் டெக்சாஸில் எம்எஸ்க்கு கிடைச்சிருக்கு. முழு ஸ்காலர்ஷிப். மத்த செலவுகளுக்கு பாத்துக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறான். எங்களை ஒரு சொல் எதிர்த்து பேச மாட்டான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அவனோட விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. பெருமையாய் சொன்ன ஜெயராமனை மகிழ்ச்சியுடன் பார்த்தார் கந்தசாமி. கந்தசாமி ஜெயராமனுடன் இணைந்து வங்கியில் ஸ்கேல் 4 ஆபீசராக பணிபுரிபவர். கந்தசாமி காமாட்சி தம்பதியரின் பிள்ளைகள் கார்த்திக்கும் மாலினியும். அது சரி கந்தசாமி, கார்த்திக் என்ன பண்ண போறான்? என்ன சொல்ல ஜெயராமா, நீ எப்பவும் சொல்லுவ பிள்ளைகளை கண்டிப்பா வளர்க்கணும்னு. நான் அவங்க இஷ்டப்படி வளரணும்னு சொல்லுவேன். ஓவரா சுதந்திரம் கொடுத்தேன். உன் பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து ஐஐடில சேர்ந்து இன்னைக்கு அமெரிக்கா போறான். இவன் என்னடானா 12ஆம் கிளாஸ் கோட்டடிச்சு திரும்ப திரும்ப எழுதி பாஸ் ஆகி இப்போதான் காலேஜ்ல BA எக்கனாமிக்ஸ் தகினதத்தம் போட்டு 2ஆம் கிளாஸ்ல முடிச்சிருக்கான். கடங்காரன். பரவாயில்லப்பா, அவ வந்த வழி. பையனை திட்டாத, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும்.
நண்பனுக்கு ஆறுதல் சொன்னாலும் உள்ளுக்குள் சாதித்த தன் மகனை எண்ணி பெருமிதம் கொண்டார் அந்த தந்தை. நீ சொல்றது சரிதான் ஜெயராமா. அவன் செய்த புண்ணியமோ இல்ல அவ ஆத்தா செய்த பூஜைக்கு பயனோ தெரியல. குருட்டாம் போக்குல எழுதின அரசாங்க பரீட்சையில தேறி இருக்கான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், கிளார்க் உத்தியோகம் தான். அழுத்து கொண்டார். அப்புறம் என்ன கந்தசாமி, கால் காசுனாலும் அரசாங்க உத்தியோகம், சந்தோஷப்படுப்பா. உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் பாராட்ட, என்னத்த சந்தோஷப்பட சொல்ற, காலையில எனக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்கான் தண்ணீலா காட்டுக்கு. என் பொண்ணு மாலினிக்கு இப்பதான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட் கோயம்புத்தூர்ல கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு இந்த பயலுக்கு எங்க போஸ்டிங் போடுவாங்களோ தெரியல, தலை சுத்துது. காமாட்சி பொம்பளை பிள்ளைய தனியா விடணுமான்னு யோசிக்கிறா. இங்கேயே நாம எங்க போறோமோ அங்க ஏதாவது ஒரு டிகிரி படிக்கட்டும்னுங்கிறா. பின்னால கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம்னு சொல்றாப்ல. நல்லா படிக்கிற பொண்ணு ஒருத்தன் தான் ஆம்பளை பையன்னு ஃப்ரீயா விட்டதுக்கு கடைசியில இப்படி வந்து நிக்கிறான். இவளாவது பெரிய படிப்பு படிச்சு நல்ல உத்தியோகம் பாக்கட்டும்னு என்னோட எண்ணம். நீ என்னப்பா சொல்ற? கந்தசாமி, படிப்புக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, அந்த பொண்ணு நல்லா படிச்சா படிக்கவே. கோயம்புத்தூர்ல அந்த காலேஜ் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். யோசிக்காம அனுப்பிவே. ஒரு பொண்ணு படிச்சா அவ குடும்பமே படிச்ச மாதிரி. நாளைக்கு அவ குடும்பமே ஒசரும். அதுக்கு பிடிச்ச படிப்ப படிக்க வைப்பா. யாரு கண்டா, நாளைக்கே அவளும் அமெரிக்கா போவா. உன் பையன் சாதிக்காதத அவ சாதிக்கலாமே. யோசிக்காத. ஜானகிய காமாட்சி கிட்ட பேச சொல்றேன். ஆகட்டும் ஜெயராமா, முடிஞ்சா வீட்டு பக்கம் பையன் அமெரிக்கா கிளம்புவதுக்கு முன்னால வாப்பா. இப்போ கிளம்புறேன். சரி கந்தசாமி, மனச போட்டு அலட்டிக்காம நல்லபடியா முடிவெடு என்றபடி விடை கொடுத்தார் ஜெயராமன். அத்தியாயம் 3. சொல்லு கண்ணா, நன்னா இருக்கியா? இடம் எல்லாம் சௌகரியமா இருக்காப்பா? கூட இருக்கவா கிட்ட பாத்து பழகுப்பா. நமக்கு எந்த பொல்லாப்பும் வேண்டாம். தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. அவா முட்டை மீனுன்னு சாப்பிடுவா. என்ன பண்றது, உனக்கு கிடைச்ச ரூம்மேட்ஸ் 2 பேர் நான்வெஜ் சாப்பிடுறவாளா இருக்கா. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கண்ணா. இப்போ தனியா வீடு எடுத்து தங்க நமக்கு வசதிப்படாது. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்ப பாத்துக்கோ. என்ன நினைச்சு நீ பிரஷர் ஏத்திக்காத. அப்பா கிட்ட சொல்லு எனக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் கிடைச்சிருக்குன்னு. ஹரி சொல்ல, ரொம்ப சந்தோஷம்பா. இதோ அப்பா கிட்ட நீயே 2 வார்த்தை பேசு. ஏன்னா இங்க வாங்கோ, ஹரி போன்ல உங்களை கூப்பிடுறான். ஜானகி அலற, என்னடா ஹரி, செட்டில் ஆயாச்சோ இல்லையோ? ஃபண்டிங் கிடைச்சது சந்தோஷம். சரி சரி, பார்த்து பொறுப்பா நடந்துக்கோ. பணம் கிடைச்சாச்சுன்னு ஊரை சுத்தாத. மத்தவா மாதிரி நம்ம நிலைமை இல்ல. நீ போன பர்பஸ் என்னன்னு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். வர காசுல உன்னோட செலவு போக மீதிய காப்பந்து பண்ணி உன்னோட அடுத்த செமஸ்டருக்கு லிவிங்க்கு வச்சுக்கோ. லோன் போட்டு அனுப்பி இருக்கு. என்னால இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இப்ப கட்ட முடியும். மத்தது உன்னோட சாமர்த்தியம். இத்தனை வருஷம் பாடுபட்டாச்சு. சரிப்பா, நீங்க சொல்றா போல நடந்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 வருஷத்துல நான் சம்பாதிக்க தொடங்கியவுடன் லோன் அடைக்க ஆரம்பிச்சிடுவேன். கவலைப்படாதீங்கப்பா. எப்பொழுதும் போல பவ்யமாக பேச, சரி சரி, வேற என்ன? வாரத்துல ஒரு நாள் பேசலாம். தேவையில்லாம போன்ல பேசுறேன்னு காசை வேஸ்ட் பண்ணாத. உடனே ஃப்ரீ கால்னு சொல்லாத. அதுக்கும் காசு போட வேண்டாமா என்ன? சமைச்சாச்சா? ஆத்துலயே சமைச்சுக்கோ. வெளி சாப்பாடு உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அதோட காசும் வேஸ்ட், ஆரோக்கியமும் இல்ல. நன்னா படி. படிப்பு ஒண்ணுதான் நமக்கு சோறு போடும். சீக்கிரம் படிச்சு முடிச்சு நல்ல உத்தியோகத்தை தேடுற வழிய பாரு. அப்பா வச்சிடவா? காலை கட் பண்ணினான் ஜெயராமன். ச, வெளிநாட்டுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்ல. வெளியில போகாத, ஊரை சுத்தாத, அதை சாப்பிடாத, இதை தின்னாத, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், பார்த்து செலவு பண்ணு. என்ன வாழ்க்கடா! பிறந்ததுல இருந்து கேட்டு கேட்டு புளிச்சு போன வார்த்தைகள். மனுஷனை நிம்மதியா இருக்க விட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் தான் பிராணனை வாங்குறாளோ? நான் என்ன குழந்தையா? இங்க அவன் டேட்டிங் கேர்ள் ஃப்ரெண்டு நயகரான்னு சுத்துறா. நான் என்னடானா? சரியாதான் எனக்கு பேர் வச்சிருக்கா, அசமஞ்சம், தை சாதம், தத்தின்னு. இப்படி பட்டவாளுக்கு பிள்ளையா பிறந்தா மௌன சாமியாராதான் வேஷம் போடணும். இருக்கட்டும், இவாளையெல்லாம். மனதில் கருவியவன் அடுப்பை அணைக்க சென்றான். அடுப்பில் கொதித்து சுண்டிய வத்தல் குழம்பு போல அவன் மனமும் வெறுப்பில் சுருங்கி சினுங்கியது. காலங்கள் உருண்டன. ஹரியும் அமெரிக்காவுக்கு படிக்க வந்து மேலும் 5 வருடங்கள் முடிந்தன. ஹரியும் MS முடித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்து கடந்த 2 வருடங்களாக பணிபுரிகிறான். தன்னுடைய படிப்பு சம்பந்தமான அனைத்து கடன்களையும் ஓரளவுக்கு முடித்தவன் விசா ஃபார்மாலிட்டிக்ஸுக்காக வேலைக்கு சேரும் முன் இந்தியா வந்து போனதுதான். இப்பொழுதெல்லாம் அங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறான். போகலாம் என்று நினைத்தாலும் அந்த பணத்தை சேர்த்து கட்டி உன்னோட மிச்ச லோனை முதல்ல முடி. இப்பதானே போன வாட்டி வந்துட்டு போன. தந்தையின் குரல் எங்கோ கேட்பது போல தோன்றி அந்த எண்ணத்தை உதற தோன்றும். பெற்றவர்களிடம் பேசுவது என்பது வாரம் ஒரு முறை என்பது கடந்து மாதம் ஒரு முறை ஆனது. அது கூட அவர்களாக காலடித்து இல்லை அவனுக்கே இஷ்டம் இருந்தால் பேசுவான். ஐ எம் வெரி பிஸி, எனக்கு டைம் இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அப்புறம் பேசலாம். நன்றாக இப்பொழுது பேச கற்றுக்கொண்டான்.
பெற்றவர்களை நாசூக்காக விலக்க தெரிந்து கொண்டான். அப்படியும் விடாமல் அவனது தாய் அவனிடம் பேச விழைந்தால் வேறு வழியில்லாமல் தன் தந்தை இல்லாத நேரத்தில் 2 வார்த்தை பேசி காலை கட் பண்ணி விடுவான். அசந்து மறந்து அவன் அப்பாவிடம் பேச நேர்ந்தால் அன்று அவன் தொலைந்தான். அறிவுரை என்ற பேரில் காதுகளில் ரத்தம் வரவழைத்து புண்ணாக்குவார். இப்போதெல்லாம் ஹரி முன்ன மாதிரி இல்லையாம். அமெரிக்கா நாகரிகத்தில் திமிர் பிடிச்சு ஆடுகிறானாம். பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் துளிர் விட்டு போச்சாம். இன்னும் 4 காசு சேர்ந்து வைக்க துப்பில்லை, அதுக்குள்ள ஊரை சுத்துறேன் உலகத்தை சுத்துறேன்னு இருக்கானாம். கொஞ்சம் கூட பொறுப்பில்லையாம். இப்படி பல பல. பெற்றவர் புலம்பலுக்கு பின்னாலே இருக்கும் அந்த ஆதங்கம் ஹரிக்கு புரியாமல் போனது விசித்திரம்தான். அந்த ஆதங்கத்திற்கு பின்னே அவர்களது பாசமும் நேசமும் அவன் கண்களுக்கு புலப்படாமல் போனது இன்னும் விந்தைதான். அன்றைக்கு கூட அப்படித்தான். அழுத்து சலித்து வீட்டுக்கு திரும்பியவன் தன் அன்னையின் அழைப்பில் கடுப்பானான். வெறித்தபடி போனை எடுக்க, கண்ணா, இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டடா, உனக்கு எங்களோட பேசக்கூட நேரம் இல்ல போல இருக்கு என ஜானகி ஆரம்பிக்க, அம்மா ஸ்டாப் இட், எப்ப பாரு என்ன நொய்யு நொய்யின்னு. உங்களுக்கு என்ன, அங்க இந்தியால ஜாலியா இருக்கேள், இங்க மனுஷன் ஒண்டியா நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? காலையில 6 மணிக்கு எழுந்து சீரியல்ங்கிற பேர்ல எதையோ தின்னுட்டு கையில ராத்திரி சமைச்சு மிச்சம் மீதியை எடுத்துட்டு அவதியா பறக்க பறக்க ஓடுறது. திரும்பவும் இந்த டிராபிக்ல ஆய்ந்து ஓய்ந்து வந்து சமைக்கணும். அடுத்த நாளைக்கு வேண்டியதை எடுத்து வைக்கணும். இதுல ஹவுஸ் கிளீனிங். வேலைக்கு என்ன ஆளா இருக்கா நம்ம ஊர் மாதிரி? கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்பதை யோசிப்பதில்லை. அதைத்தான் ஹரியும் செய்தான். நிம்மதியாக எல்லாவற்றையும் மறந்து விட்டான் ஹரி. அங்கே இந்தியாவில் அவன் தாயும் அவன் நினைவு தெரிந்த நாளிலிருந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் ஒருத்தியாக பொதிமூட்டை போல் சுமந்து இத்தனை நாட்களாக செய்து கொண்டிருப்பதே. வார்த்தைகளை விட்டு தாயின் மனதை உடைத்தான். தெரியுதுப்பா, நீ தனியா கஷ்டப்படுற. உன்னோட வந்து இருந்து உனக்கு செய்யலாம்னா முடிகிற காரியமா? நினைச்சா வர தூரமா சொல்லு. அப்பா உன்னண்ட ஒன்னு சொல்ல சொன்னார். உனக்கு வரன் பார்த்திருக்கார். அப்பாவுக்கு தூரத்து சொந்தம். பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா லட்சுமிகரமா இருக்கான். பிகாம் படிச்சிருக்கா. பாக்குறதுக்கு அடக்கமா ஆத்துக்கு அடங்கினவளா இருக்கா. வெளிநாட்டுல இருக்க காலகாலத்துல கல்யாணம் பண்ணலேனா வீண் பொல்லாப்பு. அப்பா சொன்னார். மா என்ன சொல்ற? கல்யாணமா? யார கேட்டு முடிவு பண்ணினார்? நான் இப்போ கேட்டேனா எனக்கு கல்யாணம் காத்தி எல்லாம்? இப்போதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆறுது. அதுக்குள்ள இப்ப என்ன அவசரம்? ஹரி, இல்லடா ராஜா, அதாவது காலகாலத்துல நடக்கணும்பா. உனக்கு இப்போ 26 வயசு முடிஞ்சு போச்சு. வெளிநாடு, குளிர் பிரதேசம், அங்கெல்லாம் அமெரிக்கா பொண்ணுகள் என்னென்னவோ சொல்றா. அதான் நாங்களே உனக்கு பொண்ணு பார்த்து தட்டு மாத்தியாச்சு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம்னு. உனக்கு லீவ் எடுக்க எப்ப சௌகரியப்படும்னு சொல்லு. அதுக்கேத்த மாதிரி முகூர்த்தம் வச்சுக்கலாம். என்ன சொல்ற? அம்மா, இத பத்தி இப்ப பேச வேண்டாம். எனக்கு தலை வலிக்கிறது. அவசரப்படாதீங்கோ, அப்புறம் பாக்கலாம். இல்லப்பா, அப்பா கோச்சுப்பார். நிச்சயம் பண்ணி நாங்களே ஒப்பு தாம்பூலமா மாத்தியாச்சு. ஓ, நீ கவலைப்படாத. பொண்ணுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீ லீவ் சொல்லிட்டு 2 மாசம் வந்து சேர். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வந்து தாலி கட்டி அவளை கையோட அழைச்சுண்டு போ. டப். போன் தொடர்பு அருந்தது. என்ன ஒரு அராஜகம்! எப்போதும் போல இதுலயும் இவர்கள் இஷ்டம்தானா? பிறந்ததிலிருந்து எல்லாமே இவர்கள் இஷ்டம்தான். சின்ன வயசுல, ஹரி அங்க என்ன பண்ற? எப்ப பாரு என்ன விளையாட்டு? போ படிக்க உட்காரு. படிச்சாதான் நல்ல உத்தியோகம் அப்பா மாதிரி கிடைக்கும். அதென்னடா எதையாவது பேப்பர்ல கிரிக்கிண்டு? இந்த படம் வரைகிறது எல்லாம் பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதெல்லாம் நமக்கு வேண்டாம்பா, சரிப்படாது. ஹரி, சீக்கிரம் படிக்க உட்காரு. கிரிக்கெட் விளையாடினது போதும். அப்பா வர டைம் ஆச்சு பார் என்ற அம்மா. கொஞ்சம் வயசான பிறகு, ஹரி, ஐஐடி கிளியர் பண்ணா உன் ஃபியூச்சர் நன்னா இருக்கும். கோச்சிங் கிளாஸ் போ. ஐஐடில சேர்ந்த பின்னால ஹரி நல்லா சிஜிபி இருந்தாதான் அமெரிக்காவில நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒழுங்கா படி. கண்டவாளோட சேர்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத என்ற அப்பா. அமெரிக்கா சென்ற பிறகு, ஹரி, லோன் போட்டு கஷ்டப்பட்டு எம்எஸ்க்கு ஒன்னு அனுப்பியிருக்கேன். பொறுப்பாரு. கண்டவாளோட சேர்ந்து ஊர் சுத்தாத. இனி என்னால ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. இனி உன்னோட சாமர்த்தியம். உழைக்கிற வழிய பாரு. மீண்டும் தந்தை. காதுகளில் அமிலத்தை காய்ச்சி ஊற்றின ஒரே மாதிரியான வார்த்தைகள். போதும் போதும், இனி தாங்காதுடா சாமி. பொங்கி எழ வேண்டியதுதான். முடிவெடுத்து விட்டான் ஹரி. கண்ணா, தலைவலிக்கிறதா? சுக்கு கஷாயம் வச்சு தரட்டா? எல்லாம் சரியாகிடும். எங்கோ தொலை தூரத்தில் ஒலித்த அந்த தாயின் பாசக்குரல் அவனை தடுமாற வைக்க அதை புறம் தள்ளி ஒதுக்கினான். யாராவது வந்து அர்த்தம் தரும் வரை அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் போல. தாயின் பரிவான வார்த்தைகள், அதன் பின் ஒளிந்திருக்கும் நேச நெஞ்சம் ஹரிக்கு ஏனோ அதன் பின் எதுவும் மனதில் பதியவில்லை. அத்தியாயம் 4.
வீட்டு வாசலை அடைத்தபடி போடப்பட்டிருந்த மணக்கோலத்தை கலைத்தபடி வந்து நின்றது அந்த டாக்ஸி. வாசலில் வண்டி சத்தம் கேட்டு கிச்சனிலிருந்து ஓடி வந்து பார்த்த ஜானகிக்கு ஒரு கணம் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பையன் அடுத்த வாரம் தானே கல்யாணத்திற்காக வருவதாக சொன்னான். ஆனால் இப்பொழுது இவ்வளவு சீக்கிரம் ஏதும் முன்னறிவிப்பு இன்றி வந்து இறங்கி இருக்கிறான். அது யார் அந்த பக்கமாக வந்து இறங்குவது என்று யோசித்தபடி கேட் அருகில் போகும்போதே அந்த உருவம் ஹரியின் பக்கத்தில் வந்து நிற்பது என்று பார்த்தவளுக்கு மீண்டும் குழப்பமே. இவள் என்னம்மா அப்படியே கல்லு மாதிரி நிக்கிற? போமா, பிள்ளையும் மாட்டு பெண்ணும் வந்திருக்கிறோம், போய் ஆரத்தி கரைத்து வா என்றான். நிச்சயமாக இப்படி ஒரு திடீர் திருப்பத்தை எதிர்பாராத ஜானகியும் ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு மீண்டும் உள்ளே சென்றவள் அங்கே ஊஞ்சலில் அமர்ந்தவாறு டிவியை பார்த்தபடி இருந்த ஜெயராமனை சிறிது பயத்துடன் பார்த்துவிட்டு கிச்சனுக்குள் சென்று மறைந்தாள். யார் வந்தது? சொல்லிட்டு போகப்படாதா? இன்னைக்கு சம்மந்தி ஆத்தவா வேற வரேன்னு சொல்லிருக்கா. திருமாங்கல்யம் வாங்கிட்டாளாம். அப்படியே நம்மாத்து சைடில் போட வேண்டிய திருமாங்கல்யத்தையும் ஜோடியா ஒரே மாதிரி இருக்கட்டும்னு அவளையே வாங்கிட சொன்னேனே. அத நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு வரேனார். அதான் பாத்துட்டு இருக்கேன். அவாதானே என்று கேட்டுவிட்டு நிமிர்ந்தவர் வாசல் படியில் நிழலாடுவதை பார்த்துவிட்டு அந்த பக்கமாக திரும்பியவருக்கு அதிர்ச்சியில் வாயை திறந்து பேசக்கூட முடியவில்லை. அம்மா, இன்னமும் எவ்வளவு நேரம்? இங்கே ஆர்த்தி எடுத்துடு. குரல் கொடுத்த மகனை திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டு இருந்தார். பயந்தபடியே கிச்சனிலிருந்து எட்டி பார்த்த ஜானகி, முதல்ல உள்ளவாடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் என்று தான் இன்னமும் மகனின் அருகில் நின்றிருந்தவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஜாடையாக குறிப்பு கொடுத்தார். சரிம்மா, உள்ளவா மாலினி, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் முதலில் என்றவன் மாலினியின் கையை பிடித்தபடி உள்ளே நுழைந்து நேரே தன் தந்தையின் காலில் விழுந்து பணிந்தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கோப்பா. இவதான் மாலினி, உங்க மாட்டு பொண்ணு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். நாங்க திடீர்னு 2 நாள் முன்னதான் அங்கேயே கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சொல்றதுக்கு டைம் அமையல. நீயா? என் பிள்ளையா இப்படி ஒரு மானக்கெட்ட காரியத்தை செஞ்சா? ஐயோ ஜானு, எனக்கு படபடன்னு வருதே, கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துண்டு வா என்று முடிக்க கூட இல்லை, மயங்கி சரிந்தார் ஜெயராமன். அடுத்த அரை மணி நேரம் வீடு அமளி துமளிப்பட்டது. டாக்டர் வந்துவிட்டு பார்த்து, ஒன்றுமில்லை, இது சாதாரண மயக்கம்தான், கொஞ்சம் நேரத்தில் எழுந்திடுவார், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதற்குள் அங்கு கூடிவிட்டனர் அவர்கள் உறவினர்கள். பக்கத்திலேயேதான் மாலினியின் வீடும் ஆனதால் அவள் குடும்பத்திலிருந்தும் வந்து சேர்ந்தனர். ஹரிக்கு பார்த்து வைத்திருந்த பெண்ணின் தாய் தந்தையும் வந்து சேர அடுத்த சில மணி நேரம் அங்கே பெருத்த கூச்சலும் கலாட்டாவுமாக இருந்தது. டேய், இப்படி ஒரு சிநேகத்தை துரோகம் சேவியாடா நீ? என் தங்கிய நீ உன்னோட தங்க மாதிரி பாத்துப்பேன்னு தானே உன்னோட கான்டாக்ட் அவளுக்கு கொடுத்த. பாவி, இப்படி செஞ்சுட்டேடா. எங்க அப்பா அம்மா அவளுக்கு எங்க ஜாதிலேயே நல்ல பையன் பார்த்து வச்சிருக்காங்க. என் மாமன் மகன் இங்கதான் பிசினஸ் செய்யறான். அவனைத்தான் பேசி வச்சிருந்தோம். இப்படி திடீர்னு கல்ல தூக்கி போட்டுட்டியடா பாவி என்று நரம்பு புடைக்க கத்திய கார்த்திகை அவன் தந்தை கந்தசாமி அடக்குவதற்கு படாத பாடுபட்டார். டே கார்த்திக் தம்பி, கொஞ்சம் பொறுடா. ஹரி அப்படிப்பட்ட பையன் இல்ல. ஏன், உன் தங்கையும் கூட அவ்வளவு மோசம் கிடையாது. என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாண்டா. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஜெயராமா, நாம 2 பேரும் எவ்வளவு வருஷமா சிநேகிதமா இருக்கோம். அந்த நட்போட அடிப்படையில சொல்லுறேன். இந்த மாதிரி எண்ணம் நிச்சயமா என் பொண்ணுக்கு முதல்ல வந்துதா இல்ல உன் பையனுக்கு வந்துச்சான்னு நான் ஆராய்ச்சி செய்ய விரும்பல. நம்ம மீறி எங்கேயோ தப்பு நடந்துருச்சு. அது என்னன்னு இப்ப விசாரிச்சோம்னா நாளை பின்ன வரப்போகிற விபரீதங்களை கொஞ்சம் ஈஸியா கையாளலாம். இந்த மாதிரி எண்ணம் ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு, என்ன ஆச்சுன்னு முதல்ல இருந்து சொல்லுங்க. வீணா எல்லாரும் விபரீதமா யோசிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்கப்பா என்று கந்தசாமி மிக தன்மையாகவே தான் ஹரியை கேட்டுக்கொண்டார். அங்கிள், என்னோட இந்த முடிவுக்கு யாரும் காரணம் இல்ல. இது நானே சுயேட்சையா எடுத்த முடிவுதான்னு சொல்லதான் ஆசைப்படுறேன். ஆனாலும் மனசு ஓரத்துல இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் என் அப்பான்னு தான் சொல்றது. மீண்டும் ஒரு முறை ஜெயராமன் அதிர்ந்து போனார். என்னப்பா இப்படி சொல்ற? நிச்சயம் ஜெயராமன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க மாட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு உன்னை ஆளாக்கி அவருக்கு தெரியாது உனக்கு என்ன செய்யணும்னு இப்படி சொல்றியே? ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டுதான் நான் இப்படி ஆயிட்டேன். எப்பவும் இதே புராணம். உனக்கு இது சரியா செய்ய தெரியாது, இப்படி இரு, அப்படி நட, இதுதான் சரின்னு என் வாழ்க்கையை அவரே கையில எடுத்துக்கிட்டு எனக்கு பிளான் போட்டு டைம் டேபிளும் போட்டா நான் எப்படி என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் என்ன நிம்மதியா சாப்பிட விட்டுருக்காரா? ஏன், உங்களுக்கு தெரியும், உங்க பையன் கார்த்திக்கும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க தானே. கார்த்திக் அப்பப்ப கேன்டீன்ல இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவான், எனக்கும் அப்பப்ப தருவான். ஆனா நானு அத வாங்குறதுக்கும் ஒரு 10 ரூபாய் கூட இல்லாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், ஜலதோஷம் வந்துடும், அப்புறம் கோச்சிங் போக முடியாது, அங்க போகாட்டி பேக்லாக் நிறைய ஆகிடும்னு
இப்படி சதா சர்வ காலமும் அப்பா என்ன சொல்றாரோ அதுபடிதான் இருந்தேன். டே, இதெல்லாம் ஒரு காரணமாடா என்று கோபத்துடன் கத்திய ஜெயராமனை பார்த்து சிறு வெறுப்புடன், போதும்பா, இன்னமும் பட்டியல் போடட்டுமா? எப்பவும் இங்க போகாத, இவாளோட விளையாடாத, அங்க கொஸ்டின் பேங்க்ல பேப்பர் கொடுத்தா இப்படி எழுது அப்படி படின்னு சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் கணக்கா சாட்டியடி கொடுக்காத குறையா என்ன விரட்டினேன். சரி, ஒரு ஸ்டேஜ்ல அது ஸ்டாப் ஆயிடும், படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா பின்னாடி இனிமேல் நீங்களே கொஞ்சம் ஒதுங்கி பெண்ணு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன கேட்காம ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பேசி முடிவே பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும்னு எனக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்க கூடாதா? எதையும் என்கிட்ட கன்சல்ட் செய்யாம நீங்களாவே வாக்கு கொடுத்தேன். அதுக்காகவெல்லாம் நான் ஒருத்திய கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்காக பெரியவா இருக்கான்னு ஒரு மரியாதை வேண்டாம், நீயே முடிவெடுப்பியா? நோக்கு என்ன தெரியும்னு இந்த மாதிரி பண்ண? எனக்கும் எல்லாம் தெரியுங்கிறதாலதான் முடிவெடுத்தேன். எனக்கும் ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற வயசாச்சு. இன்னமும் எத்தனை நாள் நீங்க ஏன் வாழ்க்கையை வாழ்வேள்? என்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இத்தனை வயசானக்கு அப்புறமும் எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? என்னாலும் சுயமா சிந்திக்க முடியும், யோசிச்சு நிதானமா முடிவு எடுக்க முடியும். அதுக்காக தான் இப்படி முடிவு பண்ணேன். யாரோ ஒருத்தி அங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தயார் செய்யறதை விட அங்கேயே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச என்னுடைய டேஸ்டுக்கு ஒத்து போற மாலினிய அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு அவளை பிடிச்சது. மேலும் மாலினியின் ஃபேமிலியும் தெரியும். ஆத்துல அவளுக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தாங்கிறதும் தெரியும். அதனாலதான் அவகிட்ட கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அவளுக்கும் ஓகேன்னு பிறகு கூட அவ சொன்னாதான் வீட்டுல பெர்மிஷன் கேட்கலாம்னு. ஆனா நான் தான் வேண்டாம், முதலில் கல்யாணத்தை முடிக்கணும்னு கண்டிஷன் போட்டேன். எனக்கு நிச்சயமா அந்த சுய நம்பிக்கை, என்னாலும் ஒரு காரியத்தை யாருடைய உந்துதல் இல்லாம செய்ய முடியுங்கிற கான்பிடன்ஸ் தேவையா இருந்தது. அதனாலதான் செய்தேன். அடுத்த சில நொடிகள் மௌனம் அங்கே அப்பிக் கொண்டது. யாருக்கும் பேச வாய் வரவில்லை. இவன் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறானான், நம்பவும் முடியவில்லை. கந்தசாமிதான் முதலில் சுதாரித்துக் கொண்டார். அதுக்காக நீயே இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிவு செய்ய முடியுமா? ஒரு கல்யாணம் செய்ய இதெல்லாமா காரணம்? கில்லி விளையாட விடல, கோலி விளையாட முடியலன்னு இதெல்லாம் பெரிய விஷயமாச்சேப்பா. எதுவா இருந்தாலும் நீ உன்னோட அப்பா கிட்ட பேசி இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்படி தடாலடியா முடிவு செஞ்சது எந்த விதத்தில் நியாயம்? உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த அப்பா அம்மாவுக்கு நீ செஞ்ச பிரதி உபகாரம் படு மோசமா இருக்கேப்பா. சின்னதா நகத்தால கிள்ளி எடுக்க வேண்டிய விஷயத்த கோடாலியால வெட்டி இருக்க நீ. அங்கிள், அவங்க நிலைமை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரஷர் போடுற அப்பாவுடன். எனக்கு மேற்கொண்டு எதுவும் பேசக்கூட தோணல. என்னால நிச்சயம் இவாளோட மனசளவுல ஈடு கொடுக்க முடியல. ஐ எம் சாரி. உங்க எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணிருந்தா என்ன விட்டுடுங்கோ. எனக்கு படிப்பு இருக்கு, உத்தியோகம் இருக்கு. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தி எனக்காக வாழ கிடைச்சிருக்கா. எங்களை எங்க விருப்பப்படி வாழ விடுங்கோ என்றான். மாமா, மாமி, அம்மா, அப்பா, அண்ணா எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஹரியை எனக்கும் பிடிக்கும். அவர் மனச நோகடிக்க விரும்பாமல் தான் நானும் இந்த தப்புக்கு துணை போனேன். கோர்ட் மேரேஜ் செய்து கொண்டோம் தான். ஆனாலும் பெரியவர்கள் உங்கள் சம்மதத்துடன் முறைப்படி திருமணம் நடந்து வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பிளீஸ் என்று கண்ணீர் விட்டபடி பெரியவர்கள் காலில் பட்டென விழுந்து விட்டாள் மாலினி. ஹரிக்கு அவளின் செயல் பிடிக்கவில்லை என்பது அவன் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிகள் வாங்காமல் கோபமாய் நின்றதிலிருந்தே அனைவருக்கும் அவன் மனம் புரிந்தது. அதுவரை சும்மாயிருந்த ஜெயராமன் மருமகளாய் கவிதா காலில் பணியவும், இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, உன் வழிய நீ பாத்துக்கோப்பா. எங்களால ஆனது உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் செஞ்சு வச்சிடுறோம். நீ இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டாம் இந்த கொடுமைக்கார அப்பனோட. ஜானகி, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிடு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனோட வாழ்க்கையில இருந்து என்னை விடுவிச்சுக்கிறேன். நடப்பது நாராயணன் செயல், எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். 2 பேரும் நன்னா இருங்கோ என்றவர். இப்போ அதுக்கு முன்னாடி நிச்சயம் நான் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டாகணும். இத்தனை அமளி துமளிகளிடையே அவர்களின் தூரத்து சொந்தமும் சம்மந்தி என்கிற அந்தஸ்தை அடைவதற்காக காத்து கொண்டிருந்த மனிதரிடம் நேரே சென்றவர் தடால் என்று நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து பணிந்தார். இதோ பாருங்கோ, தெரியாம நான் செய்ததை மன்னிச்சிடுங்கோ. நான் என் பையன் என் பேச்ச கேட்பான், அவனுக்கு இதில் சம்மதம் என நினைத்து உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். எனக்கு தெரியவில்லை நான் மனசளவில் என் குழந்தையிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறேன் என்று. அது புரியாமல் செய்துவிட்டேன். தூரத்தில் இருந்தாலும் எங்கள் மனதின் இடையே அதைவிட பெரிய இடைவெளி இருக்கிறது என்று புரியவில்லை எனக்கு. நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் பெண்ணுக்கு வேறு இடத்தில் நிச்சயம் செய்வதற்கு நானே ஒத்தாசை செய்கிறேன். இதுவரை எங்களால் ஆன செலவுகளையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கால்களை பிடித்து கொண்டார். பதறி போனார் பெண்ணை பெற்றவர். ஜெயராமன், என்ன காரியம் பண்றேன்? எழுந்துருங்கோ. இந்த உறவு வந்தா நன்னாதான் இருக்கும். ஆனா அதற்கு முன்னமே நான் சொந்தம் தான். நீங்க எதுக்கு இப்படி ஃபீல் பண்றேன்? என் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு நன்னா ஒரு மாப்பிள்ள கிடப்பான். சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கோ.
என்று அவரை தோளை பிடித்து எழுப்பி நிறுத்தியவர் ஹரியின் பக்கம் திரும்பி, ஹரி, தப்பா நினைச்சுக்காதீங்கோ, இத சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனாக்கா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை இத நிச்சயம் சொல்ல வைக்கிறது. என்னமோ உங்களுக்கு படிப்பு இருக்கு, உத்தியோகம் இருக்குன்னு பீத்திண்டேளே, அது எங்க இருந்து வந்தது? நீங்களே பிறந்த உடனேயே ஸ்கூலுக்கு போய் இந்த பட்டமும் பதவியும் வாங்கிண்டேளா? எப்பவும் ஏறி வந்த ஏனிய எட்டி உதைக்கப்படாது. படிச்சவாளுக்கு அழகு அந்த படிப்பு தர பெரிய மனுஷத்தனமும் பதவிசமும் ஞானமும் தான். அது இல்லாம இப்படி அகங்காரமா குத்தம் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க இளம பருவத்துல நீங்க எழுந்தது எல்லாம் இப்போ பெருசா தோன்றது. ஆனா மத்தவாளும் தங்கள் இளமைய பணயம் வச்சுதான் இந்த நிலைமைக்கு உங்களை தயாராக்கி இருக்கா. கல்வி நம்ம அஞ்ஞானத்தை போக்கணும். அது இல்லைன்னா அந்த கல்விக்கு பயன் என்ன? நீ எல்லாம் படித்தவனா? இப்படி கூட செய்ய முடியுமா? கல்வி ஒருத்தன் வாழ்வை மேம்படுத்த வேண்டும். இப்படி அகங்காரத்தை கொடுக்க கூடாது. இன்றைக்கு உனக்கு எல்லாம் இருக்கின்ற மமதையில் இந்த காரியத்தை செய்ய துணிந்தாய். எதனால்? இதெல்லாம் எப்படி வந்தது? உன்னிடம் பணம், படிப்பு எல்லாம் இருக்கிற அகங்காரத்தில் இந்த துணிவு. ஒரு நாள் இது எதுவுமே உனக்கு பயன்படாது போகலாம். அன்றைக்கு என்றவர் நிறுத்த, ஜெயராமன், பிளீஸ், அவனை உங்க வாயால சபிச்சிடாதேன். எங்கேயோ பிழைச்சு போகட்டும் என்று கண்ணீர் மல்க தழுத்தழுத்தவரை தோளில் தட்டி கொடுத்துவிட்டு விடுவிடு என்று தன் மனைவியுடன் வாசல் நோக்கி நடந்தார் அந்த பெரிய மனிதர். அத்தியாயம் 5. என்னாச்சு ஹரி? ஹரி, ஹரி! மனைவி நூலுகளில் நினைவுக்கு திரும்பினான் ஹரி. தலையை பிடித்துக் கொண்டு கண்களை இறுக மூடி திறந்தான் ஹரி. என்ன ஹரி, என்னாச்சு? ஒண்ணுமில்ல மாலு, ஏதோ வேண்டாத பழைய ஞாபகங்கள். விடு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று எழ, டாடி, எனக்கு இன்னைக்கு பர்த்டே பாபி கேட்டேனே, வாங்கிட்டு வந்தியா? ஓடி வந்து ஹரியின் மேல் விழுந்த செல்ல மகள் நேகாவை வெறுப்புடன் பிடித்து ஒதுக்கி பிடித்து சோபாவில் தள்ளியவன், ஏ சனியனே, இப்படியா மேல வந்து விழுவ? பார்பியாம் பார்பி, அது ஒண்ணுதான் இப்ப பாக்கி. இனிமே எதையாவது கேட்ட முதுகு தொலை பிளந்துடுவேன். வர்ற கோவத்துக்கு. மாலினி, இவளை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ என்று எரிச்சலுடன் உள்ளே தன் அறைக்குள் நுழைந்து கதவை அடித்து சாற்றினான். முகம் சினுங்க அழுகை கண்களில் தெரிய உதட்டை பிதுக்கிய தன் செல்ல மகளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள் மாலினி. மாம், வாட் ஹேப்பன் டு டாட்? Why he is scolding me? He promised me he will bring Barbie today. அழுகை பெரிதாக. என்னடா குட்டிமா? டோன்ட் கிரை மை பேபி. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம், தலைவலியாம் கண்ணம்மா. அதான் நாளைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வருவாருடா குட்டி. நீ பிக் கேர்ள் இல்லையா? மம்மி சொன்னா புரிஞ்சுக்கணும். வா, உனக்கு பிடிச்சு டின்னர் பண்ணி தரேன், சாப்பிட்டு தூங்குவியாம். நல்ல பொண்ணுல? அப்பா கிட்ட நான் சொல்றேன், பெரிய பார்பி செட் எல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம், சரியா என்றபடி மகளின் சின்ன கூந்தலை கோதி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக இரவு உணவை கொடுத்து தூங்க வைத்தாள். மகள் தூங்கியதை பார்வையிட்டு விட்டு அவளுக்கு குளிருக்கு அடக்கமாய் ரஜாயை போர்த்தி மின்விளக்கை அமர்த்திவிட்டு ஹரிக்காக மெத்தென்ற சூடான சாதத்தில் கரைத்த ரசத்தை ஊற்றி பிசைந்து பருப்பு துவியலோடு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் படுக்கை அறைக்குள் நுழைந்தவள் அங்கே ஹரியை காணாமல் திகைத்து பின்னர் வெளியே பால்கனியில் அந்த பனிப்பொழிவில் அமர்ந்திருப்பவனை கண்டாள். எடுத்து வந்த உணவினை சின்ன டேபிளில் வைத்துவிட்டு அவசர அவசரமாக அவனை நோக்கி சென்றாள். ஹரி, என்னப்பா இது, இங்க உட்கார்ந்திருக்க? பனி பொழியறது, உடம்புக்கு வந்தா என்ன செய்யறது? எழுந்து உள்ள வாங்க என அதட்ட. உடம்புக்கு வந்தா ஒரேடியா போறேன், என்ன வந்தது போ? மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டேலா அம்மாவும் பொண்ணும்? முகத்தை திருப்ப, ஹரி என்று குரலை சற்று உயர்த்தியவள் சட்டென தன்னை சமன்படுத்தி கொண்டாள். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி நடந்துக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலை போனதுக்கா இப்படி? எனக்கு கூட தான் இப்போ வேலை இல்ல, அதுக்காக நான் என்ன அப்படியே இழிஞ்சு போய் உட்கார்ந்துட்டேனா? வேற வேலைக்கு ட்ரை பண்ணலையா? ஹலோ, இப்போ உன்னோட அட்வைஸ நான் கேட்டேனா? உனக்கு வேலை இல்லைன்னா என்ன? பரவாயில்ல, நீ பொம்பளை, வீட்டுல பொங்கி போட்டுண்டு உட்காரலாம். ஆனா ஆம்பளைனா வீட்டுல வெட்டியா உட்கார முடியுமா? அப்புறம் உங்க 2 பேருக்கும் எவன் சோறு போடுவான்? சொல்லென எரிந்து விழுந்தான். ஹரி, பிளீஸ், என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என்ன ஆண் பெண்ணுன்னு? நாம அப்படிதான் இருக்கோமா? பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. முதல்ல உள்ள வாங்க, சூடா ரசம் சாதம் கரைச்சி எடுத்து வந்திருக்கேன். சாப்பிட்டு அப்புறமா நாம நிதானமா பேசலாம். இப்படி வெறும் வயத்தோட இருந்தா கண்டதையும் நினைக்க தோணும். அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே போனவள் அவனை சாப்பிட வைத்தாள். என்ன தோன்றியதோ அவளது கலங்கிய முகத்தை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் உள்ளே வந்தான். வயிற்றுக்கு உணவு போனவுடன் சற்று தணிந்தவன் கட்டிலில் படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஹரி, இப்போ கொஞ்சம் பேசலாமா? அதுதான் மாலினி. எப்பொழுதும் பொறுமையாக, அழகாக, நிதானமாக எதையும் கையாளுபவள். ஹரி எவ்வளவுக்கு எவ்வளவு எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு சிடுமூஞ்சியாக இருப்பானோ அதற்கு நேரிடை மாலினி.
மாலினி இடத்தில் இதே வேறு ஒரு பெண் இருந்தால் இத்தனை நேரத்திற்கு ஹரி பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கு அங்கே ரணகளம் ஆகியிருக்கும். ஆனால் மாலினியோ ஹரியை நன்கு புரிந்து வைத்திருந்தாள். முதலில் ஹரியை சந்தித்த பொழுதே அவனை பற்றி நன்றாக கணித்து வைத்திருந்தாள். என்னதான் ஹரியின் தந்தையும் மாலினியின் தந்தையும் நண்பர்கள் என்றாலும் 2 குடும்பத்து பெண்களும் சற்று தள்ளி நின்றே பழகி வந்தனர். எப்பொழுதாவது வெளி விசேஷங்களில் பார்த்து கொள்வதோடு சரி, வீடு வரை சென்று பழகியதில்லை. ஹரியும் மாலினியின் அண்ணன் கார்த்திக்கும் ஒரே பள்ளியில் படித்த காரணத்தால் அவர்களுக்குள் சற்று நட்பு இருந்தது. அதுவும் ஹரி IITயில் சேர்ந்தவுடன் அறுந்து போனது. மாலினி முதலாக அமெரிக்காவுக்கு ஹரி படித்த பல்கலைக்கழகத்தில் அதே பிரிவில் சேர வந்த பொழுது கார்த்திக்கின் வேண்டுதலுக்கிணங்க ஹரி மாலினிக்கு வேண்டியதை செய்து கொடுத்தான். அதுவே பின்னாளில் அவர்கள் பழக்கத்திற்கு வழிவகுத்தது. அவனுக்காக அவசர திருமணத்திற்கு அரைமனதாக சம்மதித்தாலும் மாலினிக்கு அதில் உடன்பாடு இல்லைதான். ஆனால் அப்போது ஹரியிடம் அவளுக்கு காதலை விட பச்சாதாபமே அதிகமாயிருந்தது. ஹரியின் மனதில் பெற்றோர்கள் மீது இருக்கும் ஒருவித வெறுப்பை நன்கு அறிந்திருந்தாள். அதிகப்படியான பாசமும் கண்டிப்பும் ஹரியை பின்னாளில் முரட்டு குழந்தையாக மாற்றி இருந்ததை கணித்து வைத்திருந்தாள். எந்தவித அனாவசிய கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தன்னிச்சையாக வளர்ந்தவளுக்கு அவனை சுலபமாக புரிந்து கொள்ள உதவியது. அவன் மீது எழுந்த பரிதாபமே அவளுக்கு அவன் மேல் காதலாய் சுரந்து கல்யாணத்தில் முடிய ஒரு காரணம் ஆயிற்று. மெல்ல அவனை அவன் குடும்பத்தவருடன் இணைக்கும் பாலமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவள் கடந்து போன வருடங்களில் எவ்வளவு முயன்றும் முடியாமல் போகவே ஒரு கட்டத்தில் அதை விடுத்து தன்னால் முடிந்தவரை அவனுக்கு நல்ல துணையாக வழிகாட்டியாய் இருந்து வருகிறாள். அதனாலேயே அவன் போக்கில் சென்று நேஹாவுக்கு நல்ல தந்தையாக அவனை மாற்றி இருந்தாள். தனக்கு கிடைக்காத சுதந்திரத்தை தன் மகளுக்கு அளித்த ஹரியும் ஒரு நல்ல தந்தையாகத்தான் இருந்தான். ஒன்றை மறந்து விட்டான் ஹரி. எப்பொழுதுமே இலகுவாக எதுவும் கிடைத்து விட்டால் அதன் மதிப்பு யாருக்கும் தெரியாது. இது குழந்தைகளுக்கும் பொருந்தும். என்ன கேட்டாலும் கிடைக்கும்படி செய்து எதை செய்தாலும் அவர்களை கண்டிக்காமல் இருந்து பின்னர் திடீரென ஒரு நாள் இனி உனக்கு கிடையாது, இப்படி முடியாது என சொல்லும் பொழுது முக சிணுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். மெல்ல எடுத்து புரிய வைத்தால் புரிந்து கொள்ளும் வயது அது. ஹரி இன்று குழந்தை நேஹாவை திட்டிவிட்டு சென்றாலும் முகம் வாடிய குழந்தையை அரவணைத்து நல்லபடியாக மாலினி சொன்ன பின் அதுவும் தாய் சொன்னபடி கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டது. எதற்குமே பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் சகிப்புத்தன்மையும் தான் தேவை. இது சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். இப்பொழுது மாலினி அதைத்தான் கையாண்டாள். ஹரி கோபமாக சொல்லென பேசினாலும் அவனை சிறு குழந்தையாய்தான் பார்த்தாள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆத்திரமாக செயல்பட நினைக்காமல் இந்த சூழ்நிலையை எப்படி கையாளலாம் என யோசித்து அவனிடம் பொறுமையாக பேசத் தொடங்கினாள். அத்தியாயம் 6. ஹரி, உங்களுக்கு வேலை போனது கன்ஃபார்ம்டா? எதுக்கு கேக்குறேன்னா, ஒருவேளை ஏதாவது சான்ஸ் இருக்கா திரும்பவும் அங்க வேலை கண்டினியூ பண்ண? நோவே, உனக்கு தெரியாதா? பிங்க் ஸ்லிப்னா நீயும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தானே, அதெல்லாம் கட்டாயம் கூப்பிட மாட்டான். ஓகே ஹரி, ஒன்னு பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நாள் நீங்களும் வேற வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கட்டாயம் ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். கவலைப்படாதீங்க. கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற? வேலை கிடைக்கும்னு ஈஸியா நீ சொல்லிட்ட. எனக்கு இந்த விஷயம் முதலையே தெரியும். ஒவ்வொருத்தனையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் இருந்தான். என்ன, என்னோட டர்ன் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, அவ்வளவுதான். நானும் கொஞ்ச நாள வேற வேலைக்கு CV ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருத்தனும் ரிப்ளை பண்ணல. வர பதிலும் உனக்கு ஓவர் குவாலிஃபைடு, எங்களுக்கு இவ்வளவு மெத்த படிச்ச மேதாவி வேண்டாம்னு டீசண்டா அவன் பாஷையில சொல்றான். வெறுப்புடன் சொன்னவனை ஒருவித இயலாமையுடன் பார்த்தாள் மாலினி. படிப்பு இல்லை என்றாலும் வேலை இல்லை, அதிகம் படித்திருந்தாலும் வேலை கிடைப்பது கஷ்டமே. இதெல்லாம் இங்கு சகஜமே. என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கீங்க ஹரி? என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ என்ன பண்ணுவ? 6 மாசம் ஆச்சு, உனக்கே உருப்படியா எதுவும் அமையல, இதுல நீ எனக்கு என நக்கலாக சொன்னவனே முகம் சிறுக்க தலை குனிந்தாள். விடு, ஏதாவது வழி கிடைக்காமலா போகும்? 2 மாசமாவே வேற ட்ரை பண்ணதான் செய்றேன். இப்போதைக்கு நமக்கு சேவிங்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் தாங்கும். மொத்தமா ஷேவ் ஆகாம இருந்தா சரிதான். இல்ல ஹரி, எனக்கு இப்போ பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சூப்பர்வைசரா வேலை கிடைச்சிருக்கு. அதோட டெய்லி டே அண்ட் அக்கவுண்ட்ஸ் டாலி பண்ணணும். 8 hours டியூட்டி. ஒன்னும் இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு நாளையில இருந்து போகலாம்னு இருக்கேன். ஓ, பெர்மிஷன் கேக்குறியா இல்ல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா? இல்ல ஹரி, அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்குதான் சாரா சொன்னா நாளைக்கு போய் வேலை கன்ஃபார்ம் பண்ணணும். டெம்பரவரி வேகன்சி தான், 3 மாசம் தான். நீ வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்களோட விஷயம் தெரிஞ்சு நீங்க அப்செட்டா இருக்கும் பொழுது பேச தோணல. நான் போகட்டா? என்ன சொல்ல முடியும்?
வேலை கிடைப்பது இப்பொழுதெல்லாம் அமெரிக்காவில் குதிரை கொம்பாக இருக்கும் காலத்தில் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கும் என்று சோம்பி இருக்காமல் கிடைத்ததை பிடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்று அவனும் அறிந்தவன்தான். ஒன்றும் சொல்லாமல் ஒப்புதலாக தலையாட்டினான். மாலினியும் வேலை போன கடந்த 6 மாத காலமாக ஏதோ ஒன்று இப்படி டெம்பரவரி சின்ன சின்ன பார்ட் டைம் வேலைகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அது சரி, நான் இனி வீட்டுல தான் இருப்பேன்னு உடனே நேஹாவை என் தலையில கட்டாத. என்னால இந்த வேலையெல்லாம் முடியாது சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு எப்பவும் போல நானே அழைத்து வரேன். எனக்கு டைம் கன்வீனியன்டா தான் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி, படுத்துக்கலாம், நேரமாச்சு, கவலைப்படாமல் தூங்கு ஹரி, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். விளக்கை அணைத்து படுத்த மாலினி அடுத்த 5வது நிமிடத்தில் உறக்கத்தின் பிடியில் நிம்மதியாக இருக்க, ஹரியோ நிம்மதியிழந்து தூக்கம் பிடிக்காமல் வெறித்தபடி படுத்துக் கொண்டிருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் பெத்தவா கஷ்டம் உனக்கு புரியும். அவன் காதுகளில் அந்த குரல் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. மெல்ல நாட்கள் ஊர்ந்து மாதங்கள் ஆகின. ஹரிக்கு எந்த வேலையும் உருப்படியாக கிடைக்கவில்லை. வேலை கிடைத்தாலும் அதில் அவனுக்கு பிடித்தமில்லை. தன் தகுதிக்கு குறைவு என்ற எண்ணம். IIT-யில் படித்து MS செய்து வெட்டிக்கு இந்த மாதிரி உருப்படி இல்லாத வேலைக்கு போறதுக்கா எல்லாவற்றையும் உதறி தள்ளினான். மாலினி ஏதாவது சொன்னாலும் அவனுக்கு ஒத்துக்கொள்ள பிடிக்கவில்லை. 6 மாதம் கழிந்து ஒரு நாள் மாலினிக்கும் மீண்டும் வீட்டில் இருக்க வேண்டிய நிலை. இடையில் வந்த வேலை இடையிலேயே நில்லாமல் போனது. ஹரி, இன்னைக்கு நேஹா ஸ்கூலுக்கு போனேன். என்னமோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்களாம், நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு மாலு, என்கிட்ட பணம் இல்ல, சேவிங்ஸ் எதுவும் இப்போ பெருசா இல்ல. கடைசியா கம்பெனில இருந்து வந்த பணம் தான் இருக்கு. நானே என்ன பண்ணலாம்னு தலையை பிச்சுண்டு இருக்கேன். ஹரி, ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? நாம ஏன் இந்தியாவுக்கு திரும்பி போக கூடாது? எனக்கு நான் படிச்ச காலேஜ்ல தற்செயலா என் CV அனுப்பிச்சேன். வந்து லெக்சரா ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஏன் நாம கன்சிடர் பண்ண கூடாது? உங்களுக்கும் கட்டாயம் அங்க வேலை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? இந்தியாக்கா? அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தவன், என்னால முடியாது மாலினி, நீ வேணா போ. போறப்ப உன் குழந்தையும் கூட்டிட்டு போ. என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவ உங்களுக்கும் குழந்தைதான். இப்படி பிரிச்சு பேசாதீங்க. நீங்களும் இந்த 6 மாசமா இங்க வேலை தேடுறீங்க, ஒன்னும் சரிப்பட்டு வரல. எதுக்கு இன்னும் கௌரவம் பார்த்துண்டு வெட்டியா இங்கேயே காலத்தை கழிக்கிறது சொல்லுங்க? நம்ம வேற அங்கதானே. வேறாவது மண்ணாவது உளராத. என்னால முடியாது. அங்க போய் எங்க அப்பா முன்னால வேலை வெட்டி இல்லாம நிக்க சொல்றியா? அதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், பார்த்து நல்லபடியா இருன்னு. திரும்பவும் லெக்சர் என்னால கேட்க முடியாது. அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்தவங்கப்பா. அவங்க என்னைக்குமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்க என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? இங்க பாரு மாலு, எனக்கு இது சரி வரும்னு தோணல. நீ சொல்றபடி இந்தியாவுக்கு திரும்பி போனாலும் நம்மள யாரும் அங்க மதிக்க மாட்டா. காசு இல்லைன்னா பெத்தவா கூட நம்மள திரும்பி பார்க்க மாட்டா. அப்படிப்பட்ட உலகம் இது. நீ புரியாம பேசாத. ஹரிக்குமே கொஞ்சம் நாட்களாக இந்த எண்ணம் தோன்றத்தான் செய்தது. ஆனாலும் வீண் கௌரவமும் வரட்டு பிடிவாதமும் அவனாக அதை பற்றி பேச பிடிக்காமல் அதை புறம் தள்ளி இருந்தான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத ரகம் அவன். இப்போது மாலினியாக இந்த பேச்சை எடுத்தவுடன் டக்கென்று பிடித்துக்கொண்டு என்னவோ அவள் பேச்சை கேட்பது போல பாவலா செய்தான். இல்ல ஹரி, உங்க அம்மா பாவம். நேஹா பிறந்த பொழுது ஒரு வாட்டி நாம குழந்தை போட்டோவா அனுப்பினோமே, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. நீங்க எங்க அண்ணா கல்யாணத்துக்கும் வரல, அவங்களையும் பார்க்கல. பாவம் ஜானகி அம்மாவுக்கு உங்க மேல பாசம் ஜாஸ்தி ஹரி. ஜெயராமன் அப்பாவும் அப்படித்தான். கண்டிப்பா இருந்தாலும் உங்க மேல அவங்களுக்கு உசுரு. ஏன் நாம இந்தியா போக கூடாது? கட்டாயம் உங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும். யோசிக்கிறேன். எனக்கு என்னவோ இனிமேல் எவன் கீழையும் வேலைக்கு போக பிடிக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்தியாவுல இருக்கான். புதுசா கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கிறானாம். என்ன வந்து பார்ட்னரா சேர்ந்துக்கிறியான்னு கேட்டான். இது நல்லா இருக்கே. நீங்க ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? நமக்கும் பெண் குழந்தை, அவன் நம்ம கல்ச்சர்ல இனிமே வளர்ந்தா நல்லது. அப்படி இருக்கும்போது நாம இந்தியா போறது பெட்டர்னு தோணுது. அதோட இப்படி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ண கூடாது. மாலினி மகிழ்ச்சியாக சொல்ல, இதுல சில சிக்கல் இருக்கு. இப்போ என்கிட்ட அவ்வளவு சேவிங்ஸ் இல்ல. இப்போ ஒரு 20 லட்சம் தான் தேரும். நான் இன்னும் ஒரு 50 லட்சம் வரை தேத்தணும். இது 4 பேரோட சேர்ந்து செய்ய போற ப்ராஜெக்ட். மினிமம் 50 லட்சமாவது முதல் போடணும். அங்கே நாம் இந்தியாவுக்கு போனா தங்குறதுக்கு பிரச்சனை இல்ல. எங்க வீட்டு மாடி போர்ஷன்ல ஃப்ரீயா தங்கலாம். இனிமே அவளோட ஒன்னா இருக்க முடியுமான்னு தெரியல. நேஹாவுக்காக தான் நாம அவளோட போய் தங்கலாம்னு சொல்றேன். நீயும் நாளைக்கே வேலைக்கு போயிட்டா அவளை அம்மா பாத்துப்பா. அதனால கவலை இல்ல. இங்க மாதிரி டேக்கார்ல விட்டுட்டு $1000 தண்டமழை வேண்டாம். அவளுக்கும் பொழுது போகும். அதெல்லாம் சரிதான் ஹரி. பணத்துக்கு என்ன பண்றது? எப்படி புரட்டுவீங்க? ஏதாவது யோசிச்சு வச்சீங்களா? அப்போ இந்தியா போறதுன்னு முடிவெடுத்தாச்சு. சரி, ஒழுங்கா பேசலாம். என்னதான் நான் ஒரே பையன், சொத்தெல்லாம் எனக்கு தான்னாலும் எங்க அப்பா கிட்ட
ஹாட் கேஷா இருக்குமான்னு தெரியல. வீடு வேணா மாடியில தங்கலாம். அதுக்கும் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். அதை விடு. பணம் எனக்கு அவர்கிட்ட கேட்க பிடிக்கல. எப்போ அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன கை கழுவி விட்டாரோ அன்னைக்கே எனக்கு அவரோட உறவு முறிஞ்சாச்சு. திரும்பவும் அவர் கால் கீழே நிக்க பிடிக்கல. எங்க அம்மா மூஞ்சிக்காக தான் அந்த வீட்டுக்கு போகலாம்னு சம்மதித்தேன். அப்போ என்ன சொல்ல வரீங்க ஹரி? இங்க பாரு மாலினி, எங்க வீடு மாதிரி உங்க வீடு இல்ல. உங்க அப்பா உன்னையும் கார்த்திகையும் சமமாதான் வளர்த்தார். அவன் வேணா படிக்கலனாலும் கடைசியில நல்ல புளியங்கொம்மா பிடிச்சு கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியும். நான் அவன் கல்யாணத்துக்கு வரல, நீதான் சொன்ன. இப்போ அவனுக்கு காசு பணம் தேவை இருக்காது. உங்களுக்கும் எங்க அம்மா மாதிரி இல்லாம நிலம் நீச்சுன்னு நிறைய இருக்கு. உனக்கு தெரியாதது இல்ல. இந்த காலத்துல பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டே. நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா கிட்ட கேட்டு உன்னோட பங்கு பணத்தை கொடுக்க சொல்லு. ஒரு 50 லட்சம் தேறினா அதை நான் முதலா என் பிசினஸுக்கு போட்டுக்கிறேன். கம்பெனில இருந்து காம்பன்சேஷன் 20 லட்சத்தில் ஓ மேலேயே நேஹா பேர்லயும் டெபாசிட் போடலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? அட பாவி, இப்படி கடைசியில அடிமடியில கைய வச்சுட்டானே. இத்தனை நாட்களாக அவனுக்காக பார்த்து பார்த்து அனைத்தும் செய்தவள் இப்பொழுது தன்னை அறியாமல் பாவி என்று நினைக்க வைத்தது கூட தெரியாமல் சமைந்து நின்றாள். பின் வேறு என்ன செய்ய முடியும் அவளால்? உண்மை நிலை அவன் அறிந்தால்? அத்தியாயம் 7. தன் அருகே நிச்சிந்தையாய் உறங்கும் ஹரியை பார்த்த மாலினிக்கு தூங்கும் பொழுது ஒருவருடைய இயல்பான குணங்கள் வெளிப்படும் என்பதற்கிணங்க அவனை உற்று நோக்க தூக்கத்தில் கூட ஒருவித பிடிவாதத்துடன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையும் யாரை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை என சுயநலத்தின் பிரதிபிம்பமாய் படுத்திருந்தவனை ஒருவித கசப்புடன் நோக்கினாள். உண்மை அறிந்தால் என்னையும் நேஹாவையும் கூட தூக்கி எறிய இவன் தயங்க மாட்டான். எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பணம் பணம். வாழ்க்கையை அவனை பொறுத்தவரையில் பணக்கணக்குதான். பாசத்திற்கு அங்கே இடம் இல்லை. இப்பொழுது இவன் போடும் கணக்கெல்லாம் தப்பானது, பிசகி போனது என தெரிய வந்தால் நினைவுகள் பின்னோக்கி சுழன்றன. கார்த்திக், கார்த்திக், எங்கடா போன? எதுக்குடா உன் ஸ்கூல்ல இருந்து என்ன ஹெச்எம் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லிருக்காங்க? இந்த முறை என்னடா செய்து வச்சிருக்க? கந்தசாமி கத்தி கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார். என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? காமாட்சி பயத்துடன் சமையல் அறையிலிருந்து வேகமாக வெளியே வந்தார். இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி அந்த வீட்டில் நடப்பவை என்றாலும் இன்று கணவனின் குரலில் சற்று கோபத்துடன் கூடிய எரிச்சல் தெரியவே பதறியபடி அடுப்பை அணைத்துவிட்டு விரைந்து வந்தார். எங்க உன் அருமை பையன் செல்லம் கொடுத்து கொடுத்து உருப்படாத போறான். ஓவரா ஆண் பையன் நாளைக்கு நம்ம வச்சு தாங்குவான்னு அவனை ஃப்ரீயா விட்டது தப்பா போச்சு. ஏதாவது ஒன்னிலாவது உருப்பட்டானா? இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் சொன்ன போது கேட்டீங்களா? பொட்ட பிள்ளைங்க தான் அடக்க ஒடுக்கமா வீட்டில் சொன்னபடி கேட்கணும். என் பையன் ஆம்பளை சிங்கம். இப்போ சுதந்திரமா விட்டாதான் உலகத்தை புரிஞ்சுப்பான். நாளைக்கே இந்த வீட்டை அவன் ஆள வேணாமா? கந்தசாமியின் குரல் தேவையில்லாமல் காமாட்சியின் காதுகளில் எதிரொலித்தது. என்னங்க, நம்ம காத்தி என்ன செஞ்சாங்க? ஹெச்எம் என்ன சொல்லி விட்டாங்க? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இப்படி அதட்டலா பேசுறீங்க? என்ன செஞ்சானா அவன? அப்பா, எதுக்கு இப்படி கத்துறீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கூலாக தலையை கோதிக்கொண்டு அவர் முன் வந்து நின்றான் அவரது அருமை மகன் கார்த்திக். கத்துறேனா? ஏண்டா சொல்ல மாட்டேன்? நீ செய்த வேலைக்கு உன்னை எல்லாம் வெட்டி பொலி போடணும். நானும் உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். ஏண்டா, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு சிகரெட் கேக்குதா? உன் ஹெச்எம் கிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டார். ஸ்கூல் கிரவுண்ட்ல யாருக்கும் தெரியாம சிகரெட் ஊத்துறீங்களாமே, இதுக்குதான் உன்னை படிக்க வைக்கிறேனாடா? அப்பா, அதெல்லாம் இல்ல, நான் போய். தன் குட்டு வெளியான பதட்டத்தில் கார்த்திக் திக்கி திணற அவர்களை வேடிக்கை பார்த்தபடி தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த மாலினி மெல்ல எட்டி பார்த்து அவனை நக்கலாக வாயை பொத்தி கொண்டு சிரித்து வைத்தாள். அவளின் சிரிப்பை கண்டு கொண்ட கார்த்திக், திமிர் பிடித்தவ, தான் நல்லா படிக்கிறேன்னு உடம்பு முழுசும் கொழுப்பு, இருக்குடிமா அவளே உனக்கு ஒரு நாள், என் கையில தான் ஆப்பு என அவளை முறைத்து வைத்தான். இப்போதைக்கு அதுதானே அவனால் முடியும். எதுக்குடா அவளை பார்த்து முறைக்கிற? பொம்பளை பிள்ளை பொறுப்பா எப்படி படிக்குது? இந்த வருஷம் 9ஆம் கிளாஸ் படிப்புல ஸ்கூல்ல முதலா நிக்குது. அடுத்த முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் வரும்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அது எப்படிடா லாங்குவேஜ்ல கூட முட்டை வாங்குவ? உன்னால ஸ்கூல்ல மானமே போகுதுன்னு அவர் புலம்புறாருடா. இத்தனை வருஷமா 10ஆம் கிளாஸ்லயும் 12லயும் % ரிசல்ட் காண்பிச்ச ஸ்கூல் உங்க பயலால எங்க பேர் கெட்டு போக போகுதுன்னு அழுவுறாருடா. டிசிய வாங்கிக்கோங்கன்னு கைய பிடிச்சு கெஞ்சுறாரு. அப்பா, அவருக்கு என் மேல பொறாம. அவரும் சிகரெட் பிடிப்பாரு. அவருக்கு ஸ்கூல்ல பசங்க முன்னாடி பிடிக்க முடியலன்னு ஒரு கோபம்பா. அதான் என்னைய பாத்துட்டு உங்ககிட்ட இப்படி வேண்டாததெல்லாம் போட்டு கொடுக்கறாரு. அதோட நான் ஒன்னும் லாங்குவேஜ்ல எல்லாம் ஃபெயில் இல்ல. ஏதோ 4 சப்ஜெக்ட் ஜஸ்ட் ஃபெயில்பா. அந்த ஹெச்எம் என் மேல இருந்த காண்டுல வேணும்னே செய்யறான். கார்த்திக் தன் பெருமைகளை அள்ளிவிட, அட்டி செருப்பால நாயே, வாத்தியாரே இப்படி பேசுறியா? என்ன பயன்டா நீ?
பாவம் ஹெச்எம். அவர் காலை பிடிச்சு கெஞ்சாத குறையா உன்னை டிசி கொடுத்து அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். உன் தங்கச்சி நல்லா படிக்குதுன்னு உன்னை ஸ்கூல்ல விட்டு வச்சிருக்காரு. போ, நாளையில இருந்து உனக்கும் உன் உருப்படா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்பெஷல் டியூஷனா. இனிமே நீ அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கிப்பியான். அவங்க ஸ்கூல் மானத்தை காப்பாத்தணும்னா அவரே இனி உன் படிப்பை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். போய் உனக்கு வேண்டியதை மூட்டை கட்டி வை. என்னங்க இது, ஒத்த ஆம்பளை பிள்ளை, அவனை எதுக்குங்க ஹாஸ்டல்னு? வேண்டாங்க, அங்க சாப்பாடு நல்லா இருக்காதுங்க. காமு, உன் வாய மூடு. இப்படி ஆம்பளை பிள்ளைன்னு பார்த்துதான் இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். இன்னும் 6 மாசம் ஹாஸ்டல்ல இருக்கட்டும். அங்க இருந்து படிச்சாதான் கொஞ்சமாவது உருப்படுவான். 12 கிளாஸ்ல கூட படிக்கலனா ஒரு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்காது என கடுமையாக கந்தசாமி சொன்னார். ஆனாலும் ஹாஸ்டல்ல நல்ல சாப்பாடு கூட கிடைக்காதுங்க. அவனுக்கு தினமும் முட்டை வேணும். ஆடு கோழின்னு ஏதாவது அசைவம் சாப்பாட்டுல இல்லனா சரிப்பட்டு வராதே. என்னங்க இப்படி சொல்லி புட்டீங்க? காமாட்சி அங்கலாய்க்க. முட்டை வேணுமா உன் பிள்ளைக்கு? அதான் நல்ல முட்டை வாங்குறானே. ஆடும் கோழின்னு தின்னுதான் புத்தி மழுங்கி போச்சு. 6ஆம் அறிவே வளர மாட்டேங்குது. எரிச்சலாக இன்னும் திட்டத் தொடங்கியவரை கண்டு பெற்றவள் கண்ணீர் சொரிய, ஏய் காமாட்சி, நிறுத்துவோம் ஒப்பாரிய. எனக்கு என்ன என் பையன் மேல பாசம் இல்லையா? கொஞ்சம் நாள் தானே, ஹாஸ்டல்ல தான் விட சொல்றாங்க. நல்லா படிச்சு இந்த வருஷம் பாஸ் பண்ணட்டும். அப்புறம் காலேஜ் சீட்டு கிடைச்சா பின்னால நம்ம வீட்ல இருந்து போகட்டுமே. அப்பா இல்லப்பா, நான் இனிமே நல்லா படிப்பேன். இங்கே வீட்ல இருக்கட்டா? கார்த்திக்கு எங்கே தன்னை ஹாஸ்டலில் விட்டு விடுவார்களோ என ஒருவித பயம் மனதில் வந்தது. அவர்கள் பள்ளியில் ஹாஸ்டல் வாழ்க்கை என்பது சிறைசாலைதான். அதனை அவனும் அறிந்து வைத்திருந்தான். என்னால ஒன்னும் செய்ய முடியாது கார்த்திக். உங்க ஹெச்எம் சொல்லிட்டாரு. இல்லனா உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவாங்களாம். இத்தனை நாளா நான் உன்னை ஒரு சொல்லு கூட சொன்னதில்ல. சின்ன வயசுல இருந்து உன் இஷ்டத்துக்கு பார்த்து செஞ்சேன். நீ கேட்டது எல்லாம் வாங்கி தந்த. சின்ன வயசுல செஸ் கிளாஸ், கிட்டார் கிளாஸ், நீச்சல், கிரிக்கெட் கோச்சிங், டென்னிஸ், நீ என்ன விரும்புனியோ எல்லாத்தையும் பணத்தை பார்க்காம சேர்த்து விட்டேன். எதையும் நீ இதுவரை உருப்படியா செய்யல. நான் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. பிள்ளைங்களுக்கு ஆர்வம் மாறிட்டே இருக்கும். கடைசியில ஏதாவது ஒன்னாவது பிடிச்சு அதுல நிலையா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ எதுலயும் ஆர்வம் காட்டல. பணம் போகட்டும், அதை விடு. என் ஃப்ரெண்டு ஜெயராமன் எப்பவும் சொல்லுவான், கந்தசாமி உன் பையனுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்கற, கொஞ்சமாவது பணத்தோட அருமை தெரிஞ்சு வளர்க்கப்பாரு. தேவையில்லாம இந்த கிளாஸ் போட்டு காசை கரியாக்காத. நல்லா படிக்க சொல்லு. நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட்னு. அவன் பேச்ச நான் கேட்கலையே. உன்னோட தானே ஹரியும் படிக்கிறான். ஐஐடி கோச்சிங் அது இதுன்னு படிப்புல மட்டும் தியானத்தை வச்சிருக்கான். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். போனது போகட்டும். இனிமேலாவது ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணு. ஒரு டிகிரி காலேஜ்ல சேர்த்து விடுறேன். அதுல நல்லா படி. நீ நினைச்சா மேல படிச்சு ஐஏஎஸ் கூட எழுதலாம். இல்ல படிப்பு வேணாம்னா சொல்லிடு. இத்தோட உனக்கு தலை முழுகிடுறேன். பெத்த கடனுக்கு உட்கார வச்சு சோறு போடுறேன். கந்தசாமி ஒரேடியாக முடித்து விட, என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவன் நல்லா படிப்பாங்க. இன்னும் 6 மாசம் தானே. ஹாஸ்டல்ல விட்டா நல்லா வரப்போறான். என்னடா ராஜா, இந்த அம்மாக்காக படிடா ராஜா. தலையை ஆட்டி தன் சம்மதத்தை சொன்னவன் மனதுக்குள், இந்த ஹரி தயிர் சாத தத்தி, இவனால. பல்லை கடித்தவன், எப்பவும் இந்த அப்பாவுக்கு என்ன ஹரியோட சேர்த்து பேசினா பொழுதே போகாதே என திட்டிக் கொண்டே தன் சாமான்களை அடுக்கத் தொடங்கினான். பெண்ணே, இந்த வருடம் 12ஆம் வகுப்பு படிப்பை முடித்தால்தானே காலேஜ் போக முடியும். காலேஜ் லைஃப் சுகமே சுகமாச்சே. அதுவும் கோயட் காலேஜ்னா கேட்க வேண்டுமா? அவனும் அவன் தோழர்களும் ஏற்கனவே பிளான் செய்து வைத்தது எல்லாம் செயல்படுத்தவாவது இந்த வருட படிப்பை முடிக்க வேண்டுமே. அத்தியாயம் 8. கார்த்திக் அடித்து பிடித்து பார்டர் லைனில் 12ஆம் வகுப்பு முடித்து சென்னையிலேயே பெயர் போன அந்த கலைக்கல்லூரியில் சேர்ந்து விட்டான். அவன் வாங்கிய அடிமட்ட மார்க்குகளுக்கு BA ஹிஸ்டரி கூட கிடைக்காது என்று கல்லூரி முதல்வர் மறுத்துவிட, கந்தசாமி எப்படியோ அதிகபட்ச ஊட்டு தொகை கொடுத்து கார்த்திக்கு BA எக்கனாமிக்ஸ் சீட்டை வாங்கி கொடுத்தார். கந்தசாமியின் வேலை மாற்றலும் தள்ளுபடியாகி சென்னையிலேயே தொடர கார்த்திக்கும் வீட்டிலிருந்து கல்லூரி சென்று வந்தான். முதல் வருடம் எப்படியோ காலத்தை தள்ளியவன் 2ஆம் செமஸ்டர்களிலும் எக்கச்சக்க அரியர்ஸ்களை வைத்து அடுத்த வருடத்திற்கு செல்ல, அங்கே அந்த துறையை சேர்ந்த பேராசிரியர் ஒருவருடன் தகராறில் இறங்கி கல்லூரியில் இருந்து சில நாட்கள் விலக்கி வைக்கப்பட்டான். மீண்டும் கந்தசாமியின் தயவால் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டவன் இந்த முறை வேறு துறைக்கு மாறிக்கொள்வதாக பிடிவாதம் செய்து கடைசியில் BA சரித்திரத்திற்கு தாவினான். மேலும் 2 வருடங்கள் கடத்தி எக்கச்சக்க அரியர்கள் வைத்து 3 ஆண்டுகள் முடித்து வெளியே வந்தான். இளவு நிலையில் பாக்கி வைத்திருந்த பாடங்கள் முடிக்கவே அவனுக்கு 2 ஆண்டுகள் தேவைப்பட்டது. கந்தசாமியின் IAS கனவெல்லாம் தூள் தூளாகியது.
இல்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்த மகனை மீட்கவே அவருக்கு காலம் சரியாக இருந்தது. மகள் கணினியில் இன்ஜினியரிங் முடித்து மேற்படிப்புக்கு அமெரிக்காவிற்கு போக தயாராகி விட்டாள். காமாட்சி பெண் பிள்ளையை நாடு விட்டு நாடு அனுப்ப வேண்டுமா, காலாகாலத்தில் திருமணத்தை முடிக்கலாமே என்று எடுத்து சொல்லியும் கந்தசாமி மகனின் செய்கையால் வெறுப்புற்றிருந்தவர் இனி மகளாவது படித்து வாழ்க்கையில் முன்னேறட்டும் என தீர்மானித்து அவளை அவள் இஷ்டப்படி அமெரிக்க மேற்படிப்புக்கு அனுப்பி வைத்தார். கார்த்திக்கை எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சேர்த்துவிட எண்ணியவர் அவனை அரசாங்க தேர்வுக்கு எழுத ஊக்குவித்ததில் ஸ்டேட் கவர்மெண்ட் கிளார்க் உத்தியோகத்தில் தேர்வானவனுக்கு எப்பொழுதும் போல ஆங்காங்கே வேண்டியதை கொடுத்து செய்து உத்தியோகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தார். வேலையில் அமர்ந்ததுதான் கார்த்திக் செய்த ஒரே நல்ல காரியம். கிளார்க் உத்தியோகத்துக்கே என்னவோ கலெக்டராகி விட்டது போல பந்தா பண்ணிய கார்த்திக் ஒரு சின்ன டவுனில் வேலைக்கு முதலாக போக போவதில் வருத்தப்பட்டு அப்படிப்பட்ட உத்தியோகம் வேண்டாம் என அதையும் உதறி தள்ள துடித்தான். உத்தியோகம் இல்லனா எவளும் உன்ன கட்டமாட்டா என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தாயாரின் மன்றாடலுக்கு செவி சாய்த்தவன் அவன் போக வர ஹை-எண்ட் மாடல் பைக் வாங்கி கொடுத்து அவனை தன் பங்குக்கு சரி கட்டினார் கந்தசாமி. இடையில் கார்த்திக்கின் தங்கை மாலினி ஹரியை அமெரிக்காவில் திடீர் திருமணம் செய்து கொண்டு வந்ததில் அவர்கள் இரு குடும்பமும் அமளி துமளிப்பட்டு ஒரு வழியாக ஓய்ந்தது. சென்னையை அடுத்து செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுனில் தன் உத்தியோக வாழ்க்கையை தொடங்கியவன் நாளாக வாழ்க்கையை வெறுத்து காய்ந்து போனவனுக்கு அங்கே புதிதாக வேலைக்கு சேர்ந்த கவிதா கண்ணுக்கு விருந்தானாள். ஹரியின் அமெரிக்க வளமான வாழ்க்கையிலும் தன் தங்கை அமெரிக்காவிலேயே நல்ல வேலை கிடைத்து தன் நண்பனையை மணந்து அங்கே கொழிப்பதைக் கண்டு வயிறறிந்தான். தன்னுடைய இழப்பு இப்போது பூதாகரமாக இருந்தது கார்த்திக்கு. தங்கையை போலவும் ஹரியை போலவும் சரியாக படித்திருந்தால் இப்பொழுது அமெரிக்க வாழ்க்கை சாத்தியமாகி இருக்குமே என்று நினைத்து நினைத்து புழுங்கினான். கண்டிக்க வேண்டிய வயதில் கண்டிக்காமல் அதிக செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டு கடைசி நிமிடத்தில் நீ சரியா படிக்கல, அதான் உனக்கு நல்ல வேலை இல்ல என்று சொல்லும் தன் தந்தையின் மீது கோபம்தான் வந்தது. இனிமேலாவது ஏதாவது படிக்கலாமா என ஆராய்ந்த போது 5 வளையாதது 50 வளையுமா? அங்கேயும் ஏமாற்றம். போதாதற்கு அவன் தாயார் வேறு. என்றும் இல்லாத அவன் நிலைக்கு தகுந்த மாதிரி பெண்கள் ஜாதகத்தோடு படையெடுக்க தொடங்கியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வேளையில்தான் கவிதா அந்த அலுவலகத்தில் அவனை போல கிளார்க்காக வந்து சேர்ந்தாள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இல்லை என்றாலும் பெண் என்ற ஒரு அம்சமே போதுமானதாக இருந்தது கார்த்திக்கு. எப்படி கவிதாவை காதல் கணக்கு பண்ணலாம் என்று யோசனையில் இருந்தவனுக்கு அவளுக்கு இருந்த குறை கண்ணில் பட்டது. ஆம், கவிதா சிறுவயதில் போலியோ அட்டாக்கில் கால் இழந்து சுருங்கி சிறிது லேசாய் சாய்ந்து நடப்பவள். அதனாலேயே அவளை ஒரு பொருட்டாக மற்றவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. கார்த்திக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அவள் பின்புலத்தை அறிந்தவன் அவள் நல்ல கொழுத்த பணக்காரி என்று தெரிந்து வைத்துக் கொண்டான். அவர்கள் இருந்த ஊரில் பாதி நிலம் நீச்சு அவள் பெயரில் இருந்தது. வீட்டுக்கும் ஒற்றை பெண். சொந்த காலில் நிற்க எண்ணி தன் குறையாலேயே அரசாங்கம் அளித்த சலுகையில் இந்த வேலையில் சேர்ந்திருந்தாள். எப்படி அவளை அணுகுவது என்ற சிந்தனையில் இருந்த கார்த்திக்கு வீட்டோட மாப்பிளை பாக்குறாங்க, கால் கொஞ்சம் ஊனம் இல்லையா, சொத்து பத்தை கொடுத்து வீட்டோட தங்க வச்சுப்பாங்கன்னு சொன்ன பியூன் முனுசாமியின் வார்த்தைகளை பிடித்து கொண்டான். அம்மா, எனக்கு தெரியாது என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, கவிதா தான் என் பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன், போய் பொண்ணு கேளுங்க. டே கார்த்தி, யார் பெத்த பொண்ணா இருந்தா என்ன, குறை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைக்கு கால் சரியில்லையேப்பா. நீ ராசா கணக்குல இருக்க, நம்ம சாதிசனம்தான். ஆனாலும் இந்த பொண்ணு வேண்டாம்பா, வேற நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன், சொன்னா கேளுடா ராசா. காமாட்சி எடுத்து சொல்ல, ஆமா, உன் பிள்ளைக்கு இவ கிடைக்கிறதே மேலு, சும்மா போவியா? வாழ்க்கையில முதலா ஒரு நல்ல காரியம் பண்றான், முதல்ல அவங்க வீட்டுல சம்மதிப்பாங்களான்னு பாப்போம். கந்தசாமி முகத்தை திருப்பினார். இப்பொழுது கந்தசாமியும் காமாட்சியும் கார்த்திக்குடன் தான் அந்த டவுனில் தங்கி இருக்கின்றனர். மாலினி ஹரி திருமணத்திற்கு அறிந்து வெறுத்து போனவர்கள் சென்னை வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மகளுக்கு சமைத்து போடவென்றே இங்கே தங்கியிருந்தனர். என்னதான் மாலினி மீது தவறில்லை என்றாலுமே பெற்றவர்களுக்கு தெரியாமல் திருமணம் புரிந்து கொண்டவள் மேல் கொஞ்சம் காழ்ப்பு இருக்கத்தான் செய்தது. ஏன் சம்மதிக்க மாட்டாங்களா? என்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா யார் அந்த நொண்டி பொண்ண கட்ட வருவாங்களாம்? என்னடா சொல்ற? அடுத்த குண்டு தூக்கி போடுற? காமாட்சி பதற. என்ன விஷயம் புரியாமல் புதிர் போடும் மகனை நோக்கினார் கந்தசாமி. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க வீட்டுல ஒத்த பொண்ணு, கால் வேற கோணலா சரியில்லையா, அதான் எப்படி பெத்தவங்க அவளை தனியா விடுவாங்க,
சொத்து பத்தெல்லாம் பொண்ணு பேர்லயும் மாப்பிள்ளை பேர்லயும் எழுதி கொடுப்பாங்களாம். வீட்டோட இருக்கணும்னு கண்டிஷன். தாயின் அதிர்ந்த முகத்தை பார்த்தவன் அவர் அழத் தொடங்கியதை கண்டு, இப்ப என்ன குடிமூழ்கி போச்சு, இப்படி அதிர்ச்சியா நிக்கிறீங்க? இப்போ தங்கச்சி மாலினி கூட தான் தனியா இருக்கு. ஹரியோட அப்பா அம்மாவெல்லாம் அவங்களோடனா இருக்காங்க. சொல்லாம தானே ஹரி கலப்பு கல்யாணம் செய்தான். ஜாதி விட்டு ஜாதி, என்ன பண்ண முடிஞ்சது? அப்ப எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. நான் உங்ககிட்ட சொல்லி உங்க சம்மதத்தோட கல்யாணம் கட்டுறேன்னு சொன்னா புரிஞ்சுக்கங்க. அத்தோட அவ நம்ம இனம், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்க நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. அன்னைக்கே இந்த அப்பா மத்தவங்க போல என்னை அடிச்சு படிக்க வச்சு வளர்த்திருந்தா நான் இப்படி கிளர்க் உத்தியோகம் பார்த்திருப்பேனா? எனக்கு காசு பணம்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது உங்க கண்ணுக்கு பொறுக்கலையா? பெத்தவங்க பசங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்னடானா இப்படி என்னவோ இழவு நடக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. என்னைக்கும் உங்களுக்கு ஓர வஞ்சனதான். மாலினி திருட்டு கல்யாணம் செய்தா ஓகே, அவளை மன்னிச்சு ஏத்துப்பீங்க. நானும் உங்ககிட்ட போய் மதிச்சு பெர்மிஷன் கேட்டேனே. என்ன சொல்லணும், வந்து கௌரவமா அச்சதைய போட்டா போடுங்க, இல்லனா நான் என் வழிய பாத்துக்கிறேன். ஆவேசமாக சொன்னவனை அமைதியாக பார்த்தார் கந்தசாமி. ஒரே பையன், அதுவும் ஆண்மகன் என்று பார்த்து பார்த்து செய்ததின் பலனை இன்று அனுபவித்தார். இனி நீங்கள் தேவையில்லை என்று சொல்லாமல் சொல்லி வாழ் இல்லாமல் நெஞ்சறுத்தவனை இமைக்காமல் பார்த்தவர், தட்ட ரெடி பண்ணு காமாட்சி, பொண்ணு கேட்டு வருவோம் என சொல்லிவிட்டு வெளியேறினார். அடுத்த ஒரே மாதத்தில் பெண் பார்த்து நிச்சயம் செய்து கல்யாண பட்டெடுத்து தாலி வாங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செய்த கந்தசாமி கார்த்திக் கவிதா திருமணத்தையும் முடித்து வைத்தார். தன் ஒரே அண்ணனின் திருமணத்திற்காக அவசர அவசரமாக ஹரியை விடுத்து தனியாக வந்து சேர்ந்தாள் மாலினி. ஹரிக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. விஷயம் எதுவும் அப்பொழுது அறியாதவள், கார்த்திக் அண்ணன் இப்படிப்பட்ட பெண்ணுக்கு வாழ்வளித்து கௌரவப்படுத்தி இருக்கிறானே என மகிழ்ந்து அவனை வாழ்த்தினாள். அந்த பூரிப்பிலேயே கார்த்திக் தனக்காக பூர்வீக சொத்து மற்றும் தந்தையின் மற்ற பிற சொத்துக்களை விட்டு கொடுக்க சொல்லி அவளை கையெழுத்திட சொன்ன போது மறுக்காமல் அவளுக்கு பெற்றோர் சொத்து எதிலும் பங்கு வேண்டாம் என்று எழுதி கொடுக்க முடிந்தது. கார்த்திக் சொன்ன, அமெரிக்காவில் நீ ஹரியோட நல்லா சம்பாதிக்கிற, இங்க எனக்கு வேலையும் சின்ன கிளார்க்கு உத்தியோகம்தான், படிப்பும் எனக்கு இல்ல. நாளைக்கு கொஞ்சம் என் பேர்ல சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா என் மாமியார் வீட்டிலும் என் பொண்டாட்டியும் மதிப்பா நடத்துவாங்கன்னு அப்பாவுக்கு நேரம் வரும்பொழுது நான் எடுத்து சொல்லி விடுகிறேன் என்று சொன்னதற்காக அல்லாமல் அவன் செய்த நல்ல விஷயத்திற்காக தன் சொத்துக்களை சந்தோஷமாகவே விட்டு கொடுத்து இருந்தாள். தூங்கல? காலையில நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னிய மாலினி என புரண்டு படுத்த ஹரி மாலினியை தன்னருகில் இழுத்து அணைத்து முத்தமிட, இல்ல, என்னவோ யோசனை, பழைய ஞாபகங்கள், தூங்கணும் என அவன் கைகளுக்குள் அடங்கியவள், இப்போ உண்மை தெரிந்தால் ஹரி என்ன சொல்வானோ, இக்கரைக்கு அக்கறை பச்சை. மேலே யோசிக்க அவளுக்கு அவகாசம் கொடுக்காமல் அவன் தன் காரியத்தில் கண்ணானான். அத்தியாயம் 9. அடுத்த 6வது மாதம் குடும்ப சகிதமாக இந்தியா வந்து சேர்ந்தான் ஹரி. மாலினி எவ்வளவோ சொல்லி பார்த்து அழுத்து விட்டாள். நமக்கு தெரிந்த இடத்தில் தெரிந்த தொழில் செய்வதுதான் உத்தமம். திடீரென்று அது தாய்நாடாகவே இருந்தாலும் கூட ஒரு புது தொழிலை ஆரம்பிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுவும் நம்மிடம் அந்த அளவுக்கு பணமும் இல்லாத போது இருப்பதையும் முதலீடாக போட்டுவிட்டால் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது, இதையெல்லாம் யோசியுங்கள் என்று மன்றாடி பார்த்து விட்டாள். ஆனால் அவன் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டால் தானே. என் தந்தையுடைய வீடு எனக்கு தானே, என் பணம் என் இஷ்டம் என்றே இருந்தான். வேறு வழியில்லாமல் மாலினியும் ஒருவாறாக அங்கிருந்து முற்றிலுமாக மூட்டை முடிச்சை கட்டாமல் கொஞ்சம் போல அத்தியாவசிய தேவைக்காக பொருட்களை எடுத்துக்கொண்டவள் கட்டாயம் ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அங்கே மொத்தமாக போய் தங்கிவிடும் முடிவை எடுக்கலாம். அதுவரை இங்கே எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அங்கே நிலைமை நமக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு பின் இங்கிருந்து ஒரேடியாக போய்விடுவதை பற்றி யோசிக்கலாம் என்று அவன் அவசரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு அவனை அடக்கினாள். இரட்டை மனதாய் அங்கிருந்து கிளம்பியவன் சென்னையில் ஒரு ஹோட்டலில் சென்று ரூம் எடுத்து மாலினியுடன் நேகாவுடனும் தங்கினான். ஏங்க இப்போ எதுக்கு ஹோட்டல் ரூம் என்று கேட்ட மாலினியை அலட்சியமாய் பார்த்தவன், ஏன் உனக்கு தெரியாதா, அங்க அவ்வளவு வசதி பத்தாது என்று. முதலில் அங்கு போய் அப்பாவிடம் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். அதற்கு பிறகு அங்க தங்குவதை பற்றி யோசிக்கலாம். மத்தபடி அந்த சின்ன புறா குண்டு மாதிரி வீட்டில் எனக்கு தங்குவதற்கு சுத்தமாக இஷ்டமில்ல. இந்தியன் டைப் டாய்லெட், பழைய வீடு, மாடியில் இருக்கும் போர்ஷனை எப்பவும் அப்பா பணத்துக்காக வாடகைக்கு விடுவார். அதனால அங்க நாம் உடனே போய் தங்குறது சரிப்படாது. வாட் இஸ் திஸ் ஹரி? நீங்க பிறந்து வளர்ந்தது அந்த வீட்டில்தான். அந்த பெற்றோருக்கு தான் பிறந்தீர்கள், அதை மறக்க வேண்டாம். அப்போ அங்கே தங்கி படித்து பெரியாளாகி அமெரிக்கா போனீங்க. எப்பவும் பழச மறக்கிறது நல்லதுக்கு இல்லைங்க. ஓ ஷட் அப்.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட் தட் சில்லி சைல்ட்ஹுட் ஆஃப் மைண்ட். அந்த நினைவுகளை நான் எப்போதும் மறந்துட்டேன். கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தா அதை மொத்தமா வலிச்சு தூர கடாசனம்னு தான் இங்க வந்திருக்கேன். அந்த வீட்ல எனக்கு எப்பவும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்பவும் ஜெயில் மாதிரி ஒரு ஃபீல். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டலாம்னு ஒரு பில்டரை முந்தானேத்துக்கு கிளம்புறதுக்கு முன்ன ஸ்கைப்ல பார்த்து பேசியிருக்கேன். நம்ம வீட்டை இடிச்சு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுல கீழே கொஞ்சம் கமர்ஷியல் பிளேஸும் கொடுக்கற மாதிரி பிளான் போட்டா சொல்லியிருக்கேன். போட்டோஸ் அனுப்பியிருக்கேன். அந்த பில்டர் இன்னமும் ஒரு வாரத்துல நமக்கு பக்காவா பிளான் போட்டு கொடுப்பார். எது எப்படி இருந்தாலும் திரும்பவும் அந்த குருவி கூட்டுல அடைய முடியாது. ஏங்க நீங்க இவ்வளவு பிளான் வச்சிருக்கீங்க, ஆனா மாமா அதுக்கு ஒத்துக்கலைனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவங்கள திரும்பி கூட பாக்கல. இப்ப பணம் வேணும்னு அவங்க கிட்ட போறது சரியா? என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியாவது நீங்க தொழில் தொடங்கணும்னு என்ன ஒரு வேலைக்கு போகலாமே. ஸ்டாப் மாலினி. நீ ஏன் எங்க அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க லொட லொடன்னு பேசுற? அவங்களுக்கு நான் இன்னமும் மகன்தான். எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்போ பிடிக்கிற ஒரு காரியத்தை செய்யட்டுமே. நான் முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு தானே என்ன அந்த வயசுக்குரிய ஆசாபாசங்கள் எல்லாம் மறந்து ஏதோ ரேஸ் குதிரை மாதிரி ஓட விட்டாங்க. இப்போ பந்தயத்துல ரேஸ் குதிரை பின் வாங்கிடுச்சு. அது திரும்பவும் தயார் செய்யற பொறுப்பு அவங்களுக்கு தானே இருக்கு. அதான் என்றான் வக்கரமாக. இவன் என்று இல்லை, நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். தனக்கு வேண்டும் என்றால் அப்பா அம்மா வேண்டும், இல்லையா கருவேப்பிள்ளைதான் அவர்கள். எல்லாவற்றிற்கும் அப்பா அம்மா தான் பொறுப்பு. நல்லது நடந்தால் சரி, இல்லாவிட்டால் அவ்வளவுதான். என்னமோ இவர்கள் குடி மூழ்கி போனதற்கு பெற்றவர்கள் தான் பொறுப்பு என்கிற மாதிரி பேசுவார்கள். இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றவர்கள் பாடு திண்டாட்டம்தான். பாவம். மனதில் நினைப்பதை வாய்விட்டு சொல்லிவிட முடியுமா, அதுவும் கட்டியவனிடம்? தன் நிலைமையை எண்ணி நொந்தவாறு மகள் நேகாவிற்கு அறையிலேயே சிற்றுண்டியை வரவழைத்தவள் அதை கொடுத்தபடி ஹோட்டல் அறையின் பால்கனியில் எதையோ எண்ணமிட்டபடி ஒரு இலக்கின்றி பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். எப்படித்தான் இவனால் பெற்றவர்களின் நேசத்தை விலை பேச முடிகிறதோ? திறந்திருந்த ஜன்னலின் வழியே வெளியே தெரிந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்த பெயர் தெரியா பறவையின் கீச் கீச் என்ற சத்தத்தில் கவிதா தன் கவனத்தை திருப்பினாள். இதோ தன் தாயுடன் கத்தி மகிழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் இப்பெயர் தெரியா பறவை குஞ்சுகள் கூட தங்களுக்கு இறக்கை முளைத்து விட்டால் பறந்து போய் விடுகிறதே. அதுதானே இயற்கையின் நியதி. அதைத்தானே அன்று தன் கணவனும் பெற்றவர்களை தூக்கி எறிந்து செய்தான். எங்கும் அதே சுயநலம் மட்டும்தானா? அப்படியென்றால் பிரித்து பார்த்து நேசம் காட்டாத ஒன்று இயற்கை மட்டும்தானோ? இல்லை இல்லை, பறவைகளோ மற்ற பிற ஜீவன்களோ அப்படிப்பட்டது இல்லை. ஐந்தறிவு ஜீவராசிகள் என்றும் நன்றி உணர்வுடன் தானே என்றும் இருக்கிறது. ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும் ஏன் இத்தனை கைமைத்தனமும் சுயநலமுமாய் இருக்கிறான்? வளர்ந்த பாதையை மறப்பதுதான் அவன் இயல்பா? ஒருவேளை அவனால் சிந்திக்க முடிவதால் தானா? அவளால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஹே, என்ன அப்படியே உட்காந்துட்ட? நாம கிளம்பணும், ஞாபகம் இல்லையா? உனக்கு ஒரு 10 minutes டைம் தரேன். டக்குன்னு ரெடி ஆயிடு. முதல்ல அப்பா அம்மாவுக்கு வாங்கின கிஃப்ட் எடுத்துக்கோ. அப்பாக்கு டேப்லெட், அம்மாக்கு ஸ்மார்ட் போனும் வாங்கினோமே, அதை மறக்காம எடுத்து வந்தியா இல்லையா என்று கேள்வியாய் நிறுத்தியவனை பார்த்தவள், ஏங்க இதெல்லாம் இங்கேயே நல்லா கிடைக்குது. சரி சரி முறைக்காதீங்க, எடுத்து வச்சிட்டேன். போகும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் என்றவள் அதற்கு பின் பேசிக்கொண்டு இராமல் சட்டென்று அடுத்த 10 நிமிடத்தில் கிளம்பினாள். எப்படியும் அடுத்து நடப்பதை எதிர்கொள்ளத்தானே வேண்டும். யோசித்து என்ன பயன்? அவர்கள் வீடு இருந்த இடம் நல்ல சென்டரான வெஸ்ட் மாம்பலத்தில். இப்போதெல்லாம் அங்கே இந்த மாதிரியான தனி வீடு கிடைப்பதே குதிரை கொம்பு. அசோக் நகருக்கும் மாம்பலத்திற்கும் நடுவே உள்ள ஒரு இடம். கோடிக்கணக்கில் கிரவுண்ட் விலை இப்போது எகிரி இருக்கிறது. அவன் தந்தை இன்னமும் கூட அந்த பழைய வீட்டில் தானே வசித்து வருகிறார். ராசியான வீடு, அதுவும் முதலில் அவர் சம்பாதித்து சேர்த்த சொத்து என்று ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பார். இவன் எல்கேஜியிலிருந்து ஐஐடி முடிக்கும் வரை அங்கே இருந்துதான் அனைத்தும் செய்திருக்கிறான். பக்கத்திலேயே கடைக்கண்ணிகள், போதாதற்கு அனைத்து கோச்சிங் கிளாஸ் என்று எப்போதும் சந்தடி உள்ள தெரு அது. இன்னமும் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தனி வீடு வைத்துள்ளார்கள் இப்போது. அந்த ஒரு சிலரில் இவன் வீடும் அவள் வீடும் அடக்கம். இருவரும் வெவ்வேறு தெருவில் தனி வீடுகளில் வளர்ந்தவர்கள். 8 வருடத்தில் கிட்டத்தட்ட அனைத்து பரிச்சயமான தெருக்களும் ரொம்பவும் தான் மாறிவிட்டது என்று ஹரிக்கு தோன்றியது. இன்னமும் சொல்ல போனால் அவனால் அவன் வீட்டையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தெரு முழுவதும் பிளாட்டுகள் வந்துவிட்டன. ஒருவாறாக 1க்கு 2 தடவை அதே தெருவில் சுற்றி வந்த பின் அவன் வளர்ந்த வீட்டை கண்டுபிடித்தான். ஆனால் அங்கோ மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை கண்டு திகைத்து நின்றான். இதுவா என் வீடு? அத்தியாயம் 10. என்னங்க இது, உங்க அப்பா வீடு இங்கதானே இருந்தது? நம்ம அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? சரியான ஸ்ட்ரீட் தானே? இங்கதானே உங்க வீடு இருந்தது?
ஆனா இங்க எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட் டைப் வீடுகளா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஹே, கொஞ்சம் வாய் மூடுறியா? சும்மா நொய்யு நொய்னு. நானே ஒண்ணும் புரியாம நிக்கிறேன், இதுல நீ வேற என மாலினியை அடக்கி விட்டு, டிரைவர், ஏகாம்பரம் காலனி தானப்பா, தப்பா வந்துட்டியா என அதிகாரமாக வினவ, சார், நான் இந்த ஊர்ல 20 வருஷமா கார் ஓட்டுறேன். என்கிட்டயேவா? நீங்க தான் ஊருக்கு புதுசு போல. நீங்க சொன்ன ஏரியா இதுதான். தப்பா அட்ரஸ வச்சுக்கிட்டு என்ன குறை சொல்றீங்க? நான் நிக்கவா போகவா? வெறும் டிராப் பண்ணி தானே சொன்னீங்க. நல்லா வந்தீங்க காலங்காத்தால. முதல்ல போய் அங்க விசாரிச்சுட்டு வருவீங்களா? மாலினியை தான் திட்டி அடக்க முடியும். இவனை வாயை மூடிக்கொண்டவன், டிரைவர், கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல போய் விசாரிக்கிறேன். ஒருவேளை நாங்க தேடி வந்தவங்க இங்க இல்லனா திரும்ப ரிட்டர்னுக்கு கார் வேணும். நான் உங்க ஓனர் கிட்ட பேசி எக்ஸ்டெண்ட் பண்றேன் என்றபடி யாரிடமோ எதையோ பேசினவன், இப்போ போய் வெயிட் பண்ணு, இன்னைக்கே முழுக்க கார் வாடகைக்கு சொல்லியாச்சு என அலட்சியமாக கார் டிரைவரிடம் சொல்லிய ஹரி, இன்னும் என்ன வேடிக்கை, 2 பேரும் முதல்ல இறங்குங்கோ அதட்டி விட்டு விடுவிடு என்று அந்த அபார்ட்மெண்ட் வளாகத்தை நோக்கி உள்ளே போனான். வாயை மூடிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தனர் தாயும் மகளும். டிரைவரின் பரிதாப பார்வையை கண்டு கொண்ட மாலினி எதுவும் பேச முடியாமல் தன் கோபத்தை எப்பொழுதும் போல உள்ளடக்கி கொண்டாள். மாம், இங்கதான் ஜெய் தாத்தா ஜானு பாட்டி இருக்காங்களா? ஆமாம்ட செல்லம், தாத்தா வீடு இதுதான். ஆனாலும் தெரியல, வா போய் பார்க்கலாம். அவர்கள் முன்னாலே சென்ற ஹரி அதற்குள் அங்கிருந்த வாட்ச்மேனிடம் எதையோ கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ நீ என்னப்பா சொல்ல வர? 4 வருஷமா இப்படிதான் இருக்கா? இங்க ஒரு தனி வீடு தானே இருந்தது. ஜெயராமன் ஜானகின்னு ஒரு எல்டர்லி கப்பிள்ஸ் இருந்தா அவ வீடு தானே இது. முதல்ல இது 29 ஜெயவனம் ஏகாம்பரம் காலனி தானே? சார், எனக்கு தெரியாது சார். இது ஜானகி அபார்ட்மெண்ட்ஸ். நான் இங்க வாட்ச்மேனா சேர்ந்து 2 மாசம் தான் ஆகுது. ராத்திரி வர வாட்ச்மேன் பரமசிவம் இந்த கட்டிடம் கட்டின காலத்துல இருந்து இருக்காரு. நீங்க வேணா ராத்திரிக்கு வாங்க, இல்ல அங்காட்டி உள்ள ஆபீஸ் ரூம்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் தான் இங்க எல்லாம் பாத்துக்கிறாரு. அவரை கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேரு, ஊரு, செல்போன் நம்பர் எல்லாம் இந்த நோட் புக்ல எழுதி வச்சுட்டு போங்க. இனி அவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை, எங்கோ இடிக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட ஹரி பேசாமல் அவன் கேட்ட விவரங்களை பார்வையாளர்கள் வருகை பதிவிற்காக வைத்திருந்த அந்த நோட் புக்கில் எழுதிவிட்டு உள்ளே சென்றான். அவனை வாய் திறக்காமல் பின்தொடர்ந்தனர் தாயும் மகளும். அந்த 3 அடுக்கு மாடி அபார்ட்மெண்ட் உள்ளே நுழைந்தவர்கள் கார் பார்க்கிங்கை அடுத்து மூலையில் இருந்த சின்ன ஆபீஸ் ரூம் என்று எழுதியிருந்த அந்த அலுவலக அறைக்குள் நுழைந்தனர். எக்ஸ்கியூஸ் மீ என ஹரி ஆரம்பிக்க, எஸ் சொல்லுங்க, என்ன விஷயம் என அந்த பெரியவர் தன் மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தியவாறு நிமிர்ந்து அமர்ந்தவர், சார், என் பெயர் ஹரிகிருஷ்ணன். முதல்ல உட்காருங்கோ. நீங்களும் உட்காருங்கோ மேடம் என்றவர். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இப்போ சொல்லுங்க. முதலையே சொல்லிடுறேன், சாரி, இப்போ இங்க வாடகைக்கு வீடு காலி இல்ல. இல்ல சார், நாங்க வாடகைக்கு கேட்க வரல. இன்ஃபேக்ட் இந்த இடமே எங்களுதுதான். என்ன சொல்ல வரீங்கோ? புரியும்படியா சொன்னா நன்னா இருக்கும். சார், இங்க ஜெயராமன் ஜானகின்னு எல்டர்லி கப்பிள்ஸ் இருந்தா. முதல்ல இந்த அபார்ட்மெண்ட் இல்லாம தனி வீடா இருந்தது. ஜெயவனம்னு பேரு. ஓ சார், நாங்க 4 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டினா ஒவ்வொருத்தரும் முறையா ரெஜிஸ்டர் பண்ணி வீடு வாங்கியிருக்கோம். நான் தான் இங்க மேனேஜரா இருக்கேன். மொத்த அபார்ட்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் தெரியும். சார், இல்ல சார், இதே அட்ரஸ் தான். இங்கே இருந்தவ என் அப்பா அம்மா. அவ இடம்தான் இது. ஆனா எப்படி இப்படி அபார்ட்மெண்டா ஆனதுன்னு தான் புரியல. என்ன சார் நீங்க சொல்றே? 4 வருஷமா நான் இங்கே இந்த பில்டிங்ல இருக்கேன். நான் எதுவும் கேள்விப்படல. தனி வீட்டை இடிச்சு கட்டியிருக்காளோ என்னவோ. நீங்க சொல்றது மாதிரியும் இருக்கலாம். நாங்க வந்து முதலா பார்த்த போது அஸ்திவாரம் போட்டு வச்சிருந்தா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது சரி, நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸோட கான்டாக்டே இல்ல போல இருக்கே. அவ வீட்டை வித்துட்டாளோ என்னவோ. அது எப்படி சார்? ஒத்த பிள்ளை நான் நன்னா இருக்கேன், எனக்கு தெரியாம எங்க அப்பா எப்படி இப்படி பண்ண முடியும்? லீகலா நான் தானே ஹையர் உரிமைப்பட்டவன். ஹரி ஆத்திரப்பட, சாரி, என்னால உங்களுக்கு உதவ முடியல. ஒருவேளை இந்த பில்டிங் கட்டின பில்டரை போய் பாருங்கோ. சிட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆனவா, நல்ல பேரு, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்றவர். ஒரு நிமிஷம், உங்க முழு பேர் என்ன சொன்னேன்? உங்க அப்பா யாரு? பேர் சொல்லுங்க திரும்பவும். ஹரிகிருஷ்ணன் ஜெயராமன். எங்க அப்பா ஜெயராமன், அம்மா ஜானகி என ஹரி முனக, இந்த வேடிக்கை எல்லாம் எதுவும் பேசாமல் அமைதியாக கண்ணுற்றாள் மாலினி. சார், ஐ திங்க் இப்போ விஷயம் புரியுது. இந்த இடம் யாரோ ஜெயராமன் ஒருத்தரோட இடம்னு ஏதோ கேள்வி. இங்க அபார்ட்மெண்ட் பேர் கூட ஜானகி அபார்ட்மெண்ட்ஸ் இல்ல வச்சிருக்கு. நீங்க கவனிக்கலையோ? முதல்ல உங்க அப்பா பேர்ல வேணா இருந்திருக்கலாம். இதுல 3வது மாடியில பென்ட் ஹவுஸ் ஒண்ணு பூட்டி இருக்கு. நல்ல பெருசா 4 பெட்ரூம் விஸ்தாரமா இருக்கும். மத்ததெல்லாம் 2 ரூம் செட். எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள். ஹவுஸ் பில்டர் அதை விலைக்கு கொடுக்காம பூட்டி வச்சிருக்கார். ஒருவேளை அது உங்க அப்பாவாதாக இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் மட்டும் ஜானகின்னு இருக்கும்.
மாசம் பிறந்தா பூட்டின வீட்டுனாலும் மெயின்டெனன்ஸ் வந்து சேர்ந்துடும். மத்த விவரம் தெரியல. பேசாம நீங்க பில்டரை போய் பாருங்களேன். ஓகே சார், அந்த பில்டரோட அட்ரஸ கொடுங்கோ, நான் பாத்துக்கிறேன் என்றவன் அவர் கொடுத்த விலாசத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து விடை பெற்றவன் காதுகளில், கலிகாலம், பெத்தவா பத்தி தெரியல, அவ சொத்த மாத்திரம் தேடிண்டு மனுஷா வரா. அவன் காதில் விழத்தான் செய்தது. வேறு ஒரு சமயமாக இருந்தால் ஹரி அவனிடம் சண்டை பிடித்திருப்பானோ என்னவோ. இப்பொழுது நிஜமாகவே நம்ம வீட்டை எப்படி எங்க கிட்ட சொல்லாமல் இப்படி அபார்ட்மெண்ட் கட்டலாம் என்ற எண்ணமே தலையில் ஓடிக்கொண்டிருந்ததால் அவரை லட்சியம் செய்யவில்லை. மீண்டும் காரில் பயணம். மாம், ஐ ஃபீல் தர்ஸ்டி என நேஹா தாயின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து கிசுகிசுக்க ஒன்றும் சொல்லாமல் தான் கையோடு கொண்டு வந்திருந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து கொடுத்தாள் மாலினி. ஹரியின் யோசனையான முகத்தை பார்த்து பேச பயந்தவள் இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என கேட்க தயங்கினாள். பக்கத்து தெருவிலேயே இருந்த தன் பெற்றோர் வீட்டுக்கு போகலாமா என கேட்க நினைத்தவள் ஒருவேளை ஹரி அந்த பில்டரை தேடி போவானோ. கண்களை மூடிக்கொண்டாள். டிரைவர், இந்த பக்கம் வண்டியை விடுப்பா, இங்க ஒரு வீட்டுக்கு போகணும். இதோ இந்த வீடுதான், நிறுத்துப்பா என சொல்ல கார் நின்றது. பேச்சு சத்தத்தில் கண்களை திறந்தவள் கார் தன் பெற்றோர் வீட்டின் முன் நிற்பதைக் கண்டு ஆனந்தத்தில் நோக்க அங்கே அவளுக்கும் அடுத்த அடி காத்திருந்தது. அத்தியாயம் 11. ஹரி, இது எங்க வீடா? ஆச்சரியமாக நோக்க, முதல்ல இறங்கு, அப்புறம் பேசலாம். வாயை கப்பென்று மூடிக்கொண்டு தன் பெண்ணுடன் இறங்கியவள் அழகான பங்களா டைப் பாணியில் கட்டியிருந்த வீட்டை கண்டு பிரமித்தாள். உன் வீட்டுல என்ன குண்டு தூக்கி போட போறாங்களோ. ஹரி இகழ்ச்சியாக அவளை நோக்க அவனை கண்டு கொள்ளாமல் தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை ஆசையுடன் பார்த்து கொண்டு நின்றாள். புதிய பாணியில் அழகு மிளிர 2 அடுக்காக வீட்டின் முன்புறம் கார் நிறுத்தப்பட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. ஹரியின் வீடு மாதிரி 2 கிரவுண்ட் இடம். ஆனால் முன்பு கீழே மட்டும் கட்டி சுற்றுப்புறம் மொத்தம் தோட்டம் போடப்பட்டு இருக்கும். அவளுக்கு தெரிந்து அவர்கள் வீட்டில் வெளியில் காய்கனிகள் வெளியிலிருந்து வாங்கி அறிந்ததில்லை. அவள் தாயார் தோட்டக்கலையில் விருப்பமானவர். வீட்டை சுற்றி காய்கறிகளும் பழவகை மரங்களும் என வைத்து வீட்டுக்கு தேவையான காய்கனிகளை தானே விளைவித்து விடுவார். வீட்டுக்கு முன்புறமோ அழகான பூச்செடிகள் நடப்பட்டு பூஜைக்கு தேவையான பூக்களை கொடுக்கும். வீட்டுக்கு முன்னால் பெரிய நித்தியமல்லி கொடி படர்ந்திருக்கும். இன்றும் அந்த கொடியை கண்டுதான் அவள் தன் வீட்டை கண்டு கொண்டாள். என்ன ஒன்று, அன்று வீட்டுக்கு முன்னால் கேட்டை மேல் போடப்பட்டு படர்ந்திருந்த முல்லை கொடி இன்று அழகாக கார் பார்க்கிங் போர்டிகோவை ஒட்டி தூணில் ஏற்றப்பட்டு மாடிக்கு செல்வதாக செய்யப்பட்டு இருந்தது. பரவாயில்ல, அண்ணனுக்கு நல்ல ரசனைதான். அழகா இப்ப வீட்டை ரீமாடலிங் பண்ணிட்டானே என என்ன தோன்றியது. அதற்குள் கேட்டை திறந்து உள்ளே சென்ற ஹரி வீட்டு காலிங் பெல்லை அடிக்க அங்கே இளம் பெண்ணொருத்தி நெட் கிரில் கதவை மட்டும் ஜாக்கிரதையாக திறந்து, யார் யார் வேண்டும் உங்களுக்கு? மேடம், இங்க கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாரே. கந்தசாமியா? அப்படி யாரும் இங்க இல்ல, நீங்க தப்பான விலாசத்துக்கு வந்திருப்பீங்க. இல்ல மேடம், சரியான வீடுதான். எங்க அப்பா தான் கந்தசாமி, காமாட்சி அம்மா. இதே வீடுதான். இந்த நித்தியமல்லி கொடி கூட ரொம்ப நாளா இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். சாரி மேடம், நாங்க இந்த வீட்டை இப்போ 2 வருஷம் முன்னாடிதான் வாங்கினோம். ஏற்கனவே கட்டி ரெடியா இருந்த வீடு. யாரோ சடனா வித்துட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் மூலமா வாங்கினோம். ஆனா நீங்க சொல்றபடி கந்தசாமி இல்ல, கார்த்திக்னு ஒருத்தர் வீட வித்தாரு என தயக்கமாக அந்த பெண் சொல்ல, கார்த்திகா? இப்போ அதிர்ந்தது ஹரிதான். படுபாவி, இப்போ வீட்டையே வித்துட்டானா? என்ன அநியாயம்! மனதுக்குள் சொல்வதாக நினைத்து உரக்க சொல்லிவிட்டான். ஹலோ, முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. எதுக்கு வேண்டாத பேச்சு? மேடம், சாரி, தப்பா நினைக்காதீங்க. கார்த்திக் என் அண்ணன் தான். நாங்க அமெரிக்காவில் இருக்கோம். எங்களுக்கு விஷயம் தெரியல. கொஞ்சம் நாளா கான்டாக்ட் விட்டு போச்சு, அதான். உங்களுக்கு கார்த்திக் கந்தசாமிங்கிறவங்களா வீட்டை வித்தது? கொஞ்சம் சரியா சொல்லுங்க பிளீஸ். மாலினி தன்மையாக கேட்க, மேடம், எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான். கார்த்திக் என்பவர் தான் வீட்டை வித்தாரு. பட்டாவெல்லாம் பக்காவா எங்க கிட்ட இருக்கு. 5 கோடி கொடுத்து வாங்கினோம். எனக்கு எந்த விவரமும் தெரியாது என கதவை ஓங்கி முகத்தின் மேல் அடித்து சாற்றினாள். அதிர்ச்சியுடன் நின்றிருந்த மாலினியை பார்த்த ஹரி, ஏய், என்ன இன்னும் நிக்கிற? அதான் துரத்தி அடிச்சாச்சே, கிளம்புற வழிய பாரு என்றவன் காரை நோக்கி செல்ல வேறு வழியில்லாமல் அவனை பின்தொடர்ந்தாள். நாள் முழுவதற்கு என்று எடுத்திருந்த காரை அடுத்த அரை மணியிலேயே ரிலீஸ் செய்து அனுப்பிவிட்டு ஹோட்டல் அறைக்கு திரும்பலாமா என்று யோசித்தவன் அடுத்த கணமே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அங்கே அபார்ட்மெண்ட் பெரியவர் கொடுத்த விலாசத்திற்கு காரை விட சொன்னான். RR பில்டர்ஸ் என்ற பெரிய கட்டிட அமைப்பாளரை அடைந்தவர்கள் எந்தவித தடையுமின்றி அதன் உரிமையாளரை சந்தித்தனர். ஹலோ சார், நான் ஹரிகிருஷ்ணன் ஜெயராமன். ஏகாம்பரம் காலனில இருந்த ஜெயமணம்ங்கிற வீட்டோட ஓனர் ஜெயராமன் அவரோட சன். இத்தனை நாட்களா அமெரிக்காவில் இருந்தோம்.
2 நாள் முன்னாடி தான் இந்தியா வந்தோம். எங்க வீட்டுக்கு போனா எங்க வீட்டுக்கு பதிலா அபார்ட்மெண்டா கட்டி இருக்கு. ஒண்ணுமே புரியல. என்னோட பேரண்ட்ஸ் பற்றி ஒண்ணும் தெரியல. உங்களை பார்க்க சொல்லி அபார்ட்மெண்ட் மேனேஜர் சொன்னார். உங்களுக்கு விஷயம் தெரியலாம் என்றார் என ஹரி சொன்னார். ஓ, மிஸ்டர் ஹரிகிருஷ்ணா ஜெயராமன். ஐ ரிமெம்பர். வெஸ்ட் மாம்பலம் ஜெயவனம் வீடு தானே நீங்க சொல்றீங்க? மிஸ்டர் ஜெயராமன் எங்க கிட்ட வீட்டை விற்று விட்டார். நாங்க தான் இடிச்சிட்டு அபார்ட்மெண்ட் டைப் வீடு கட்டினோம். சார், அது எப்படி சார் நீங்க பண்ணலாம்? என்னோட கன்சர்ன் இல்லாமலா? அவரோட பையன் சார் நான். என்னோட கையெழுத்து இல்லாம நீங்க எப்படி கட்டலாம்? திஸ் இஸ் இல்லீகல் என ஹரி படபடக்க, மிஸ்டர் ஹரி, நீங்க ஜெயராமனோட சன்னுங்கிறதாலதான் நான் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசுறேன். சிட்டில எங்க ரெப்புடேஷன் தெரியாம நீங்க பேசுறீங்க. இங்க பாருங்க, நாங்க எங்க சைட்ல எல்லாம் பக்காவா பட்டா எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் தொடங்குறது. மிஸ்டர் ஜெயராமனோட வீடெல்லாம் சின்ன ப்ராஜெக்ட் எங்களுக்கு. அந்த பெரிய மனுஷர் என் சன்னுக்கு ஒரு வாட்டி ஆபத்துல உதவி பண்ணி அப்படிதான் எங்களுக்கு பரிச்சயம். அவர் நாங்க பில்டர் ப்ரொமோட்டர்ஸ்னு தெரிஞ்சு எங்க கிட்ட தன்னோட சின்ன இடத்தை ப்ராஃபிட்டபிளா கட்டித்தர முடியுமான்னு கேட்டதாலதான் நாங்க அந்த சைட்டை எடுத்தோம். டீட்டெயில் எல்லாம் பக்காவா அவர் பேர்ல இருந்தது. நத்திங் இல்லீகல் என்று சொன்னவர், அவருக்காக தான் பாக்குறேன், நீங்க கிளம்புங்க. அடக்கப்பட்ட கோபம் அவர் பேச்சிலேயே தெரிந்தது. சாரி சார், நான் தப்பா பேசல. நான் அமெரிக்காவில இருந்தேன். அப்பா எங்க கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு நான் நினைச்சு பாக்கல. எனக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நல்ல சென்டரான பிளேஸ் சார் எங்க வீடு. எனக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டாருன்னு கோவத்துல பேச வேண்டியதா போச்சு. எங்க அப்பா பத்தி ஏதாவது தெரியுமா? உங்ககிட்ட வீட்டை கொடுத்துட்டு எங்க போனார்? ஏதாவது தகவல் தெரியுமா? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குறது. பெத்த அப்பா பற்றி உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரியாது. எங்களை கேக்குறீங்க? வினோதம் தான். ஆனாலும் உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உங்க வீட்டு பர்சனல் விஷயம். அது சரி, எங்க கிட்ட உங்க வீட்டை வித்துட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் வாங்கிட்டு போனார். அதோட அவர் பேர்ல ஒரு பென்ட் ஹவுஸ் மாடியில நாங்க கட்டி கொடுத்தோம். இப்போ போட்டி தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்காவா அனுப்பி வைக்கிறார். அவர் கேட்ட ஒரே ரிக்வெஸ்ட் தன் மனைவி பேர்ல அபார்ட்மெண்ட் பேர் வைக்கணும்னு தான். அதான் ஜானகி அபார்ட்மெண்ட்ஸ். சார், அப்போ உங்களுக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? இல்ல தம்பி, வேணா அவரோட லாயரோட விலாசம் கொடுக்குறேன். நீங்களே அவரை போய் பாருங்கோ. லீகலா அவர் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவருக்கு ஹெல்ப் பண்ணினார். அவர் பேர் கூட கைலாசம். ஓ, கைலாசம் அங்கிள் தெரியும் சார். அப்பாவோட பால்ய ஃப்ரெண்டு. ஆனா அவரோட போன் நம்பர் ஏதாவது கொடுங்கோ, நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். அது வேணா என்னால செய்ய முடியும் என்றவர், இதான்ப்பா அவரோட நம்பர். போன் பண்ணிட்டு போய் பார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அமெரிக்கால இருந்தாலும் அண்டார்டிகால இருந்தாலும் பெத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாமலா இருப்ப தம்பி. பெத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கூடவா தெரிஞ்சுக்க மாட்ட? முடிஞ்சா அவரை பார்த்தா நான் கேட்டதா சொல்லு. நல்ல மனுஷன், ஊருக்கு உபகாரி என சின்ன கொட்டு வைத்து அவனை அனுப்பி வைத்தார். முகம் சிறுக்க தலையசைத்து நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் ஹரி. காரில் நன்றாக பெற்றவர்களை திட்டு திட்டுவென்று திட்டி தீர்த்தவன் மாலினி என்ன சொல்லியும் அடங்கவில்லை. டிரைவர் இருப்பதையும் பொருட்படுத்தவில்லை. ஆஃப்டர் ஆல் அவன் கார் டிரைவர், இங்கிலீஷில் பேசினால் புரிவா போகுது என்ற மனப்போக்கு. பெற்றவர்கள் அவங்க கோடிக்கணக்கா சொத்துள்ள வீடு. ஏமாந்து போய் என்ன விலைக்கு வித்தார்களோ, அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னால. என்ன நினைச்சிருக்காங்க? நான் ஒருத்தன் குத்து கல்லாட்டம் இருக்கேன், கேட்கணும்னு தோணுச்சா? என்னைக்கும் இப்படிதான், பையனை மதிக்க மாட்டா. இவா இஷ்டத்துக்கு இருந்தது. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். போச்சு, என் மொத்த பிளானும் அவுட். அந்த ஓல்டு மேன் கிட்ட சொல்லி கையெழுத்த வாங்கி அங்கே ஆபீஸ் பில்டிங் கட்டலாம்னு நினைச்சேன். எல்லாம் போச்சு. என்ன மனுஷன், ஒத்த பிள்ளை. இவங்களுக்கெல்லாம் கோவிந்தா கொல்லிதான் லாய்க்கு என நிஷ்டூரமாக பேசிக்கொண்டே போக, ஹரி, will you please stop it? நேஹா பயப்படுறா. அப்புறம் பேசலாமே. எதுக்கு இப்படியெல்லாம் விஷயம் சரியா தெரியாம வேண்டாதத பேசணும்? வாம்மா வா. எங்க இன்னும் அவளுக்கு வக்காலத்து வாங்க வரலையேன்னு நினைச்சேன். ஏன் குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ? உன் அண்ணன் உங்க அப்பா வீட்டை வித்து வச்சிருக்கான். உனக்கு ஷேர் இருக்கிறது ஞாபகம் இல்லையோ? இல்ல வசதியா பொண்ணுதானேன்னு மறந்து போயிட்டானா? இருக்கட்டும், எங்க போயிடுவான். முதல்ல அந்த வக்கீல் பாத்துட்டு அவனை பிடிக்கிறேன். பகீர் என்றது மாலினிக்கு. உண்மையை இப்போ சொன்னால் சும்மா இருப்பானா? ஹே, என்ன யோசனை? கார் நின்றது கூட தெரியாமல் என்ன யோசனை? இறங்கி தொலை. பதற்றத்துடன் காரை விட்டு இறங்கியவள் தூங்கும் மகளை எழுப்பி கையை பிடித்து கொண்டாள். ஹோட்டல் அறையை அடைந்தவர்கள் மதிய உணவை வரவழைத்து உண்டு முடிக்க நேஹாவை தூங்க வைத்தவள். ஹரியிடம் விஷயத்தை சொல்லலாமா என எண்ணியவள் அவனை பார்க்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை கண்டு தன் யோசனையை தள்ளி வைத்து தானும் படுத்துக் கொண்டாள். அத்தியாயம் 12. ஹரியையும் தூங்கும் தன் பெண்ணையும் பார்த்தபடி அமர்ந்திருந்த மாலினிக்கு வாழ்வில் முதல் முறையாய் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போய்விட்டதே என்ற பயம் மெல்ல அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது. தன் அண்ணன் கேட்டுக்கொண்டபடி கையெழுத்து கொடுத்து விட்டாள் முன்பு. அவள் அப்பா அம்மா அதை தடுத்த போது கூட அவள் பெரிதாக அதை எண்ணாமல் தன் அண்ணனுக்கு தானே விட்டு கொடுக்கிறோம், இதில் என்ன தவறு
எப்படியும் ஹரிக்கு இந்தியா வருவது நிச்சயம் பிடிக்கவில்லை. மேலும் அவனுக்கு ஏற்பட்ட சின்ன வயசு கசப்புகளால் இந்த பக்கமே இனி திரும்ப மாட்டான் என்று சர்வ நிச்சயமாய் இருக்கிறான். சோ அவன் இதை பற்றி நிச்சயம் பெரிதாக எண்ண மாட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டாள். அன்றைக்கு தப்பாய் போட்ட புள்ளி கோலத்தில் விழுந்த சிக்கலை எப்படி பிரிப்பது என்று மண்டையை பேய்த்து கொண்டு இருக்கிறாள். என்ன செய்ய முடியும் இப்போது? சொத்து கைமாறி போயாகிவிட்டது. இப்போது அவள் அண்ணனிடம் இவன் போய் கேட்டாள், அவன் சும்மா இருப்பானா என்ன? நன்றாய் பிரித்து மேய்ந்து விடுவான் இவனை. ஃப்ரெண்ட் என்று கூட பார்க்க மாட்டான். கேவலமாகி போய்விட்டால் திரும்ப எந்த மூஞ்சியை வைத்துக் கொண்டு தான் புருஷனிடம் சுமூகமாக இருக்க முடியும் என்ற பயத்தில் குப்பென்று வேர்த்து கொட்டியது மாலினிக்கு. கடவுளே, இந்த முறை காப்பாற்றி விடு என்னை. நான் நிச்சயம் பெரிய பாவம் தான் செய்தேன். நம்பிய பெற்றவர்களின் முகத்தில் கரியை பூசிவிட்டு காதல் தான் பெரிது என்று இவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரையும் தூக்கி எறிந்தேன். பாவம், மாமாவும் அத்தையும் கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக்கினார்கள் இவனை. அவர்கள் பாவம் இவனை சும்மா விடுமா? அவனாகவே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று இஷ்டத்திற்கு தனக்குத்தானே யோசித்து தான் சந்தோஷமாக இல்லை என்று தானே டிசைட் செய்து கண்டபடி முடிவு எடுத்ததற்கு நானும் தானே துணை போனேன். அப்போதே இவன் அழுது புலம்பும் போதெல்லாம் நான் ஐயோ பாவம் என்று ஏமாந்து தப்பு என்று கல்யாணம் முடிந்து இவன் சுயரூபம் தெரிய வந்த போது தானே புரிந்தது. பெத்த தாய் தகப்பனையே இந்தளவுக்கு துவேஷிக்கும் இவன் எந்தளவுக்கு நம்மை நன்றாக வைத்துக் கொள்வான். என்னதான் தெரிந்தவர் வீட்டு பையன் என்றாலும் கூட நான் அந்த அளவுக்கு துணிந்தது தப்புதானே. என் அப்பா அம்மா எனக்கு நல்ல கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்துதானே வளர்த்தார்கள். எங்கள் இருவர் மீதும் அதிக ஆதிக்கம் செலுத்தாமல் நல்லது கெட்டதை எவ்வளவு அழகான முறையில் திணிக்காமல் சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அண்ணனும் சரியாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கான பரிகாரம் என்றுதானே நான் எந்த சொத்தும் வேண்டாம் என்று நினைத்து கையெழுத்து போட்டேன் அன்று. ஆனால் இன்றைக்கு அதற்கு சிலுவை தூக்கும் படியாய் ஆகிவிட்டதே என்று பலவாறாக எண்ணங்கள் ஆட்டி படைத்தன அவளை. கொஞ்சம் நேரம் யோசித்தவள் போனை எடுத்து யாரிடமோ பேசினாள். பெண், எது எப்படியோ விஷயம் சந்தைக்கு வெளியே வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியவள் அதற்கு மேல் யோசிக்க பயந்து கண்களை மூடி தானும் கொஞ்சம் தூங்கி எழலாம் என்று படுத்து விட்டாள். அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து தயாராகி விட்டான் ஹரி. மாலினிக்கு அடி வயிற்றில் பயபந்து உருண்டு என்னமோ செய்தது அவளை. முதலில் வக்கீல் வீட்டுக்கு போய்விட்டு அதன் பிறகு அண்ணன் வீட்டுக்கு போகலாம் என்று முடிவானது. ஒரு 10 மணி வாக்கில் வக்கீல் கைலாசத்திற்கு போன் செய்து பார்த்தான். நம்பர் யாரும் எடுக்கப்படாமல் தொடர்பு விட்டு போனது. 2-3 முறை முயன்றவன் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல், மாலினி, ஹரியப், நாம நேரே சென்று பார்த்து விடலாம். கைலாசம் அங்கிள் ஆபீஸ் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். மேபி போனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நேரையே போய் பார்த்து விட்டு வரலாம் என்றான். அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியாமல் குழந்தையுடன் தானும் அவசர அவசரமாக கிளம்பினாள் மாலினி. வழி நெடுக நேஹா கேள்வி கேட்டு துளைத்து கொண்டிருந்தாள் மாலினியை. மாம், ஐ எம் சோ எக்ஸைட்டட். நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ பார்க்க போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி ஃபார் மீ. இன்ஃபேக்ட் என்னோட எனிமி எமிலி கூட என்ன விஷ் செய்தா தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ பார்க்க போறேன்னு. எமிலிக்கு அப்பா கிடையாது. ஷீ இஸ் லிவிங் வித் மாம் அண்ட் ஸ்டெப் ஃபாதர். சோ அவளுக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்ல. ஐ வாஸ் டெல்லிங் தெம் அபவுட் தாத்தா பாட்டி. பகீர் என்றது மாலினிக்கு. ஐயோ, இது என்ன உளறி வைத்திருக்கோ எல்லார்கிட்டையும். என்னோட தாத்தா பாட்டியை என் அப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாளோ? அதான் அவ டீச்சர் கூட எப்பவும் ஹரிய பார்த்தா ஃப்ரெண்ட்லியா இருக்காளா? எல்லாருக்கும் இந்தியன்னா கல்ச்சர், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், பெரியவங்களை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவன் தான் இப்படி ஏடாகுடம். இதுலயே என்னையும் இல்ல அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான் என்றவள் சட்டென்று, பிளீஸ் கீப் குவைட் பேபி, கொஞ்சம் சும்மா வா, அம்மாவுக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு என்று நிஜத்தையே சொன்னாள். அதற்கு பெண், டோன்ட் மாம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ என்று பதவிசாக பதில் சொன்னாள். அப்படியே கைலாசத்தின் அலுவலகம் வந்துவிட அங்கே போய் பார்த்தால் யாரும் இல்லை அவர் ஆபீஸ் ரூமில். ஆபீஸ் பாய் வந்து அவர்களை உட்கார சொல்லி தண்ணீர் கொடுத்தவன் அவர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டவுடன், சார பார்க்க வந்தீங்களா? அவர் ஊர்ல இல்லையே, 2 நாள் ஆகும் வருவதற்கு. ஏதோ கேஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஆமாப்பா, எப்போ திரும்புவார்னு தெரியுமா? அதான் சொன்னேனே சார், மினிமம் 2 நாள். ஆனா அங்க வேலை முடியறத பொறுத்து இருக்கு. நான் பேசி பார்க்கலாமா? ஏதாவது நம்பர் கிடைக்குமா? என்கிட்ட இருக்கிற நம்பர்ல அவர் எடுக்க மாட்டேங்கிறார். அது மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார், அவருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். நீங்க உங்க விலாசத்தையும் போன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க, அவரே உங்களை வந்தவுடன் கூப்பிடுவாரு என்றான் அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட். வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கார்டை கொடுத்தவன் மீண்டும் வந்தவுடன் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டு காருக்கு திரும்பினான்.
அவனை பின்தொடர்ந்த மாலினி இப்போ என்ன ஹரி செய்யறது? வேற என்ன, வெயிட் செய்யலாம் 2 நாள். ஆனா அதுக்கு முன்னால முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. என்ன புரியலையா? அதான் உன் அருமை அண்ணனுக்கு கொஞ்சம் ரவுண்டு கட்ட வேணாமா என்றான். ஹரி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க என்றவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ டிரைவர் கிட்ட உன் அண்ணன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு என்றான். இங்கேதான், செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தில். அண்ணனுக்கு செங்கல்பட்டில் தான் வேலை. அவன் அங்கேதான் இருக்கான். விலாசம் அங்கே அவன் இருக்கும் பிரான்ச்சில் கேட்டுக்கொள்ளலாம் என்றாள். அடுத்த 2 மணி நேரத்தில் செங்கல்பட்டில் அவள் அண்ணன் வீட்டின் முன் சென்று நின்றது அந்த கார். ஆபீஸில் அவள் அண்ணன் அன்றைக்கு வேலைக்கு வரவில்லை என்று சொல்லி வீட்டு விலாசத்தையும் கொடுத்தார்கள். நல்ல ஸ்டைலாக பிரம்மாண்டமாய் இருந்த அந்த வீட்டில் காலிங் பெல்லை அழுத்திவிட்டு நின்றிருந்தனர் தம்பதியர். மெல்ல கதவை திறந்தபடி வெளியே வந்தாள் கவிதா, மாலினியின் அண்ணி. ஒரு கணம் அவளுக்கு அடையாளம் புரியவில்லை. பின் சுதாரித்துக் கொண்டவள், வாங்க வாங்க என்று வாய் நிறைய அழைத்து அவர்களை ஹாலுக்கு கூட்டி சென்று சோபாவில் அமர செய்தவள் ஃப்ரிட்ஜ் திறந்து ஜில்லென்று தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தாள். ஏங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க யார் வந்திருக்கிறதுன்னு என்று மகிழ்ச்சியாய் குரல் கொடுத்தவளை பார்த்து பயம் கவ்வியது மாலினிக்கு. ஆண்டவனே, இவன் ஏதாவது ஏடாகுடமா பேசி பாவம் இந்த பெண்ணின் மனதை வருத்தப்பட்டாள் என்று நினைத்தவள், அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணன் எங்கே? இன்னைக்கு வேலைக்கு போகலையாமே? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்று பொதுப்படையாக கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காலையில ஒரு கல்யாணம் இருந்தது, அதான் லேட். 2 பேரும் வேலைக்கு போக முடியல. அவர் சும்மா படுத்துக்கிட்டு டிவி தான் பாத்துட்டு இருக்கார். ஏங்க மீண்டும் அழைத்தவளை, ஒரு 1/2 மணி நேரம் ஒழுங்கா டிவி பார்க்க விடுறியாடி? சும்மா நொய்யின்னு அப்படி யாரு வராதவங்க வந்திருக்காங்க என்று அழுத்தபடியே தன் கனத்த உருவத்தை அசைத்தபடி மெல்ல அசைந்து வந்தான் கார்த்திக். இந்த 8 வருஷங்களில் நன்றாய் கொழுத்து பீப்பாய் போலிருந்தான் கார்த்திக். தன் நண்பனை பார்த்தது சட்டென்று எழுந்த சந்தோஷத்துடன், வாடா, வாமா, எப்படி இருக்கீங்க? எங்க ரொம்ப நாளா ஒரு விஷயமும் இல்ல உங்ககிட்ட இருந்து என்று நிஜமாகவே குசலம் விசாரித்தான் ஹரியிடம். நாங்க நல்லா இருக்கோம், நீயும் ரொம்பவே நல்லா இருக்க போல இருக்கு என்று நேரடியாகவே தொடங்கினான் ஹரி. அப்போது புரியவில்லை கார்த்திக், பாவம் அவன் வலு சண்டைக்குத்தான் வந்திருக்கிறான் என்று. என்னடா அழுத்துக்கிற? நீதான் யாரும் வேணாம்னு அங்கேயே செட்டில் ஆயிட்ட. உனக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்க. நல்ல உத்தியோகம், படிப்பு, பொண்டாட்டி, குழந்தைன்னு சூப்பரா வாழ்க்கை. அவன் சொல்லி கூட முடிக்கவில்லை. அதனால்தான் நீயே இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கலாம்னு நினைச்சிட்டியா என்றான் ஹரி குரோதமாக. ஒன்றும் புரியாமல் தன் தங்கையை பார்த்த கார்த்திக், என்னம்மா இவன் என்னென்னமோ பேசுறான், ஏதாவது பிரச்சனையா என்க. அத இங்க கேளுடா, நான் சொல்றேன். டே கார்த்திக், நீ எப்படியோ அதே மாதிரி தானே மாலினியும் உன்னோட அப்பா அம்மாவுக்கு. இப்போ கவர்மெண்ட் ரூல் படி அப்பா அம்மா சொத்து பெண்களுக்கும் உண்டுன்னு தெரியும்ல. அப்படி இருக்க அவகிட்ட சொல்லாமலேயே நீ எப்படி அந்த வீட்டை விற்க முடியும்? திருட்டு கையெழுத்து போட்டியா என்று தெளிவாக கேட்ட நண்பனை பார்த்தவனுக்கு சட்டென்று விஷயம் புரிப்பட்டு போனது. ஓஹோ, அதான் விஷயமா? என் தங்க அவன்கிட்ட ஒன்னும் சொல்லல போல இருக்கு என்று நினைத்தவன், மாலி, என்ன இது? ஹரி இப்படி பேசுறான். அவனுக்கு விஷயத்த நீ சொல்லலையா? கல்யாணத்துக்கு வந்தப்பவே நீ நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தத என்று கோபமாக கேட்டான். எனது நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாளா? இது என்ன புது கதை? மாலினி நிச்சயம் என்ன கேட்காமல் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஹோ, அப்படியா? நல்லது. அப்போ ஒண்ணு செய், நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே நீ பேசி விஷயம் தெரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு வேலை மிச்சமாகும் என்றவன் ஹாயாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினான். மாலினி, வாட் இஸ் திஸ்? இவன் இவ்வளவு திமிரா பேசுறான், நீ ஒன்னும் சொல்லாமல் இருக்க. நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன முதல்ல கேட்டீங்களா இந்த சொத்தில் எனக்கு பங்கு இருக்கான்னு? அப்படியே இருந்தாலும் அது என்னோட அப்பாவோடது. அவர் இஷ்டம் அது யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்யறது. இப்போ சொல்ற கேட்டுக்கோங்க. ஆமா, நான் சைன் செய்து கொடுத்தேன் எனக்கு பங்கு வேணாம்னு. சோ இப்ப என்ன செய்வீங்க? உங்களுக்கு அதுல என்ன உரிமை இருக்குன்னு நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் உன்னோட புருஷன்டி. உன்னோட நல்வாழ்வுல எனக்கும் பங்கு இருக்கு. ஓ, அப்படியா? சூப்பர். சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நல்லதுக்கு வர மாதிரி கெட்டதுக்கும் நீங்க கை கொடுத்திருந்தா நானும் யோசிச்சிருப்பேன் கையெழுத்து போடும்போது. அதெல்லாம் இல்லாம உறவை முறித்து கொண்டு விட்ட பிறகு பணத்துக்கு மட்டும் வாயத்திருக்கிற உங்களை நான் என்ன சொல்ல? என்ன விடுங்க, நான் இப்போ வந்தவ உங்க வாழ்க்கையில. ஆனா உங்க அப்பா அம்மா அவங்க சொத்து மட்டும் வேணும், ஆனா அவங்க வேண்டாம் இல்லையா? ஹேய், என்ன என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்தியா? டிராமா போடுறியா உன் அண்ணன் முன்னாடி? இல்ல, ஏன் வந்தேன் தெரியுமா? நீங்க செஞ்ச அதே காரியத்தை தான் என் அண்ணனும் செஞ்சான். அவனும் அப்பா அம்மாவை காசை வாங்கிட்டு துரத்தி விட்டுட்டான். அவங்க என்ன ஆனாங்களோ தெரியாது. என்ன அண்ணா, எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா?
நேத்திக்கே விசாரிச்சுட்டேன். அதே தெருவுல இருந்த என்னோட ஃப்ரெண்டோட கான்டாக்ட் செய்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நீ காசை வாங்கிட்டு துரத்தி உறவை முறிச்சுக்கிட்ட. ஆனா உன் ஃப்ரெண்ட் காசு வாங்குறதுக்கு முன்னாடியே உறவை கட் செய்தான். இதுல மட்டும் 2 பேரும் ஒண்ணுதான் என்றவளை ஆத்திரத்துடன் பார்த்த ஹரி, திட்டம் போட்டு பழி வாங்குறியா? இல்ல, இனிமேல் தான் திட்டம் போட போறேன். உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்காம நான் ஓய போவதில்ல. இனி நாம சேர்ந்து வாழ்றதும் இல்ல, வேற மாதிரிங்கிறத அவங்க கிடைத்த பிறகு டிசைட் செய்யலாம். என்ன பொறுத்தவரை இந்த மாதிரி சுயநலமான மனுஷங்களோட இருக்கிறத காட்டிலும் தனியா இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. இனி நீங்க தான் முடிவு செய்யணும் என்றவள் பயந்து நின்ற தன் அண்ணியின் கைகளை தட்டி கொடுத்து விட்டு தன் மகள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். தங்கையின் பேச்சை கேட்டவனுக்கு தன் மனமே உறுத்த, டே ஹரி, நீ நல்லா இருக்கேன்னு தானடா நினைச்சேன். நல்ல வேலை, படிப்பு, அழகு, அப்பா அம்மா சப்போர்ட் எல்லாமே இருந்ததேடா. என்ன மாதிரி இங்க இந்தியாவுல கஷ்டப்பட்டு முண்டியடிச்சு வாழணுங்கிற இல்லையேன்னு தானே நினைச்சேன். ஏண்டா, நான் தான் சரியா படிக்காம வாழ தெரியாம அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு ஒன்னும் செய்யல. தங்கச்சிக்கு நல்ல கடனை உடனே வாங்கி அமெரிக்காவில படிக்க வச்சீங்க. நல்ல வேலை, அவளே புருஷனையும் தேடிக்கிட்டா. பணமும் கொட்டி கிடக்கு. அவளுக்கு எதுக்கு தரணும்னு சண்டை போட்டு கையெழுத்து வாங்கினேன். ஆனா கொஞ்ச நாளாகவே ஒரு சின்ன உறுத்தல் இருக்கதான் செய்யுது. அப்பா அம்மாவை துரத்தி விட்டு நிம்மதி இல்லாம திரியறேன். கல்யாணமாகி இத்தனை வருஷமா புள்ள குட்டி கிடையாது. இத கொஞ்ச நாளாகவே மனசுல யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப யோசிச்சா பெரியவங்களை அனுசரிச்சு போயிருக்கணுமோன்னு தோணுது. ஆனா எல்லாம் இருந்த நீயும் இப்படிதானேடா இருக்க. அப்புறம் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்றவன், டேய், இப்போ சொல்றேன்டா, என் அப்பா சொத்துல பாதியை என் தங்கச்சிக்கு எழுதி தரேன்டா. நல்லா குடுத்தனம் செய்யுங்கடா. பாவம்டா மாலினி, ஏதோ அவசரத்துல கையெழுத்து போட்டுட்டா போல இருக்கு. அவ என் தங்கடா, எனக்காக பாஸ்ட்ல அப்படி செஞ்சுட்டா. அண்ணா, நீ சும்மாரு. எப்பவும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தோணும். நான் கொடுத்தது கொடுத்ததுதான். திரும்ப எனக்கு அது வேணாம். அப்பா அம்மா கொடுத்த படிப்பு இருக்கு, தைரியம் இருக்கு. எனக்கு எங்க போனாலும் நிச்சயம் வேலை கிடைக்கும். எனக்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைச்சா போ, அப்பா அம்மாவை தேடு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அவங்க வந்து சேர்ந்தா நிச்சயம் உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வரும். சரிண்ணா, ஹரி பேசினத மனசுல வச்சுக்காத, சரியா என்று தன் அண்ணனின் தோளை தட்டி கொடுத்தவள் ஒன்றும் பேசாமல் குழந்தையை அழைத்து கொண்டு கிளம்பினாள். அத்தியாயம் 13. கார்த்திகை நினைத்து நினைத்து மனம் ஆறவில்லை ஹரிக்கு. இப்படி கூட ஒருத்தன் இருப்பானா? கூட பிறந்த தங்கைக்கு துரோகம் செய்ய எப்படி துணிந்தான் என்று. இது கலிகாலம் போலும். சரியான சுயநலம் பிடிச்சவன். எதையாவது சொன்னால் என் தங்கை மாதிரி நான் என்ன அமெரிக்காவுக்கு போயா படிச்சேன், அப்பா அவளுக்கு செய்ததுக்கு எனக்கு கொடுத்தது ஒன்னும் பெருசில்ல என புலம்பல் வேறு. வயிற்றெரிச்சல் பிடித்தவன். கடைசியில் என்னமோ பெரிய புண்ணியவான் மாதிரி பாசக்கார அண்ணன் வேஷம் போடுறான். ராஸ்கல். எல்லாம் நமக்கு வாய்த்த பொண்டாட்டிய சொல்லணும். நெஞ்செழுத்தம் பிடித்தவள். எவ்வளவு தைரியமா பேசுறா இப்படி? இருக்கட்டும், வக்கீல் வீட்டுக்கு போய்விட்டு வந்தவுடன் இருக்கு அவளுக்கு கச்சேரி என்று நினைத்தவாறு மனதுக்குள் குமைந்த வண்ணம் மாலினை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தான். காலையில் சீக்கிரம் தயாராகி ஹோட்டல் அறைக்குள் வந்து அமர்ந்திருந்தவனுக்கு மனம் வெறுத்தது. இனி என்ன செய்ய போகிறோம்? இருக்கும் சேமிப்பு இன்னும் அடுத்த 1 வருட காலத்திற்கு போதுமென்றால் குந்தி தின்றால் குன்றும் கரையும். இனி பிசினஸ் இதெல்லாம் எங்கே? ஏதாவது வேலை தேட வேண்டியதுதான். எது எப்படியோ மாலினிக்காவது அவள் படித்த கல்லூரியில் வேலைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் இனி வாழ்க்கை எப்படி ஓட்டுவது என்று. ஆனாலும் இந்த அப்பா இப்படி நமக்கு பட்டை நாமம் சாத்தி இருக்க வேண்டாம். ஒத்த பிள்ளையை இப்படியா ஏமாத்தணும்? இனிமேலாவது இவாளோட இருக்கலாம்னு இந்தியா வந்தால் நமக்கு விஷயம் சொல்லணும் அக்கறை கூட இல்லாமல் வீட்டை இடிச்சு தங்க இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருக்கா. அவ கடைசி காலத்துல பசங்களோட நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா இவா என்னடானா நம்ம நிம்மதியை குலைக்கிறா. அவனது செல்போன் அலறியது. அதை உயிர்ப்பித்தவன், எஸ் ஹரிகிருஷ்ணன் ஹியர் என மறுமுனையில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்களோ. ஓகே சார், கட்டாயம் 10 மணி ஷார்ப்பா உங்க ஆபீஸ்ல இருப்பேன், தேங்க்ஸ் என முடித்து செல்போனை அணைத்தான். மாலினி, எழுந்துரு. இன்னும் என்ன பாழா போன தூக்கம்? அதான் எல்லாத்தையும் கோட்ட விட்டாச்சே. குயிக், சீக்கிரம் ரெடியாக, நேஹாவையும் எழுப்பு என்று உலுக்கினான். பதறி அடித்து எழுந்த மாலினியை, என்ன மாலினி, எவ்வளவு நேரம் தூங்குவ? முதல்ல குளிச்சு தயாராகு. அந்த வக்கீல் கைலாசம் போன் பண்ணினார். 10 மணிக்கு நம்மள அவர் ஆபீஸுக்கு வர சொல்லியிருக்கார் என ஹரி படப்படத்தான். ஹா என முழித்த மாலினி பின்னர் அவன் சொன்னதை மூளையில் ஏற்றியவள் உடனே எழுந்து குளியல் அறையுள் புகுந்து கொண்டாள். மாலினி ஹரியிடம் எதையும் கேட்கவில்லை. தன்னை பற்றிய சுய அலசலில் நேற்றிலிருந்து இருந்தவள் இனி வாழ்க்கை எப்படி போகிறதோ அதன் போக்கில் போகலாம் என்று நிதர்சனத்திற்கு வந்திருந்தாள். மனதில் பட்டதை சொல்லிய பிறகு நிச்சலனமாக இருந்தது அவள் மனம்.
இனிமேல் முதல் வேலை பெற்றவர்களையும் மாமனார் மாமியாரையும் கண்டுபிடிப்பது. பிறகு மற்றவற்றை யோசிக்கலாம் என நினைத்தவளை ஹரியின் ஒருவித ஆர்வமும் படபடப்பும் அவளை பெரிதாக பாதிக்கவில்லை. ஏதாவது உயில் அப்பா எழுதி வைத்திருப்பாரா? அதான் வக்கீலை பார்க்க சொன்னாரா? என்ன விஷயம் தெரியலையே. ஹரிக்கு மண்டை குடைந்தது. சரியாக விலாசத்தை கண்டுபிடித்து அந்த அலுவலகத்தை அடைந்தவர்கள் கால் டாக்ஸி அனுப்பிவிட்டு வக்கீலை தேடி சென்றனர். சார், நான் ஹரிகிருஷ்ணன், ஜெயராமனோட ஒரே பிள்ளை. இவ மாலினி, என் பொண்டாட்டி. இது குழந்தை நேஹா. தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டான் ஹரி. பேஷா நன்னா தெரியுது நீ ஹரின்னு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சன்னுன்னு. உன் கல்யாண ரிசப்ஷன்ல உன்னை கடைசியா பார்த்தது. நன்னா இருக்கேளா? ஆமாம் சார், நாங்க எல்லாம் நல்லாதான் இருக்கோம். அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டோம். இங்க அப்பா அம்மாவோட இருக்கலாம்னு வந்து பார்த்தா அவ இருந்த இடத்துல அட்ரஸே இல்ல. எங்க வீட்டையும் காணும். பெருசா அபார்ட்மெண்ட் அங்கே நிக்கிறது. இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை இடிச்சு வச்சிருக்கார். விட்டு விட்டு சொன்ன ஹரியை ஏற இறங்க பார்த்தார் கைலாசம். பெத்தவர்களை பற்றி ஒரு வார்த்தை கேட்க தோன்றவில்லையா? வீட்டை இடிச்சதுதான் கண்ணில் நிற்கிறது. சரியாதான் தன் பிள்ளையை கணிச்சிருக்கான் ஜெயராமன். யார் உனக்கு என்ன காண்டாக்ட் பண்ண சொன்னா ஹரி? சார், அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கிட்ட போனேன். அவர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார். ஓ, நல்லது. சரி, நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? இல்ல, அப்பா ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்காரா? ஏன் அப்படி எங்க வீட்டை இடிச்சு வித்து வச்சிருக்கார்? ஒன்னும் புரியல. நீங்க அவருக்கு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது சொன்னாரா? எங்களுக்கு ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்காரா? அதான் விசாரிக்க வந்தேன். சரிப்பா, உயில் ஏதாவது இருக்கான்னு கேட்கணும்னு வந்த. சரிதான். ஏன்பா, நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. உயில் இருக்குன்னு நீயே யோசிச்சிருக்க. ஆனா அதை எழுதி வச்ச உன்னை பெத்தவனை பத்தி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா உனக்கு? சார், என்ன சொல்றீங்க? அவாதான் எங்களுக்கு ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன பண்றது? என்ன மதிச்சிருந்தா எப்பவோ என்ன காண்டாக்ட் பண்ணிருப்பார். அவர் இஷ்டப்படிதானே அவர் செய்யறார். நான் என்ன தேடி வர முடியாத தூரத்துக்கா போயிட்டேன்? இப்படி பண்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை என்ன கேட்கணும்னு அந்த மனுஷனுக்கு நினைக்க கூடவா முடியல? நன்னா பேசுற ஹரி. உங்க அப்பன் உன்ன நல்லாவே கணிச்சு வச்சிருக்கான். இத்தனை நாளா பெத்தவா எப்படி இருக்கான்னு உனக்கு யோசனையே இல்ல. இருந்திருந்தா இப்படி அவளை தொலைச்சிட்டு என் எதிர நிக்க மாட்டேன். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சரியாதான் பெரியவா சொல்லியிருக்கா என்றவர். எதுக்கு எனக்கு வீண் பேச்சு? இந்தா, நீ என்னைக்காவது வந்து என்னை பார்த்தால் இந்த உயிலை உனக்கு கொடுக்க சொல்லிருக்கா. அதோட என் வேலை முடிந்தது. உயிலை அவனிடம் ஒப்படைத்தவர். நிதானமா படிச்சு பாரு. அவன் பைத்தியக்காரன். இந்தாங்க, புடிங்கோ, போயிட்டு வாப்பா. படிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு வந்து சொல்லு என்றவர். உனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு. அதையாவது நன்னா வளர்க்க பாரு. இல்லாட்டி ஆண்டவன் சரியான ஆடாவடிக்காரன். எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான் என் அவனுக்கு விடை கொடுத்து விட்டு, உன்ன மாதிரி பிள்ளைகள் பெத்ததுக்கு உன் அம்மா பேசாம பிரண்டைய கட்டி இருக்கலாம் என முணுமுணுத்தபடி சென்றதை காதில் வாங்கினாலும் அவன் கருத்தில் அது பதியவில்லை. ஹரியின் சிந்தனை எல்லாம் அந்த உயிலை பற்றியே இருந்தது. அப்பா ஏதாவது சொத்தி எழுதி வைத்திருப்பாரா? பணம் போட்டு வைத்திருந்தால் நம்ம பிசினஸுக்கு இப்போ உதவுமே. அவன் மனம் கணக்கிடத் தொடங்கியது. ஹரி, போகலாமா என மாலினி உலுக்க, ஒரு நிமிடம் மாலும், இங்கேயே ஓபன் பண்ணி படிச்சிடலாம். ஏதாவது சைன் பண்ண வேண்டும்னா இப்பவே செய்யலாமே. நமக்கு இப்போ பணம் அர்ஜென்ட் இல்லையா? உயிலை உடைத்து பிரித்தான். மாலினிக்கு அவனை கண்டு ஆயாசமாக இருந்தது. என்ன மனிதன் இவன்? பெற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட கேட்க தோன்றவில்லை. அவர்கள் கொடுத்த உயிலை பற்றிய கவலை. தங்களை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நேகாவை கட்டி பிடித்து கொண்டாள். இந்த பிஞ்சு உள்ளம் இதை அத்தனையும் கண்டு நோகாமல் இருந்தால் சரிதான். ஹரி, இந்த உயிலை நீ படிக்கும்போது உனக்கு எங்க மேல கோபம் இருக்கும் என்று எங்களுக்கும் தெரியும். நீ பிறந்து வளர்ந்த வீட்டை பார்த்து உனக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருப்ப. என்னடா அப்பா நம்ம கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்து இருக்காருன்னு தோணும். உன்னை நாங்க ஏமாத்திட்டோன்னு உன் மனசு வையிறது எங்களுக்கு நன்னா கேக்குறது. என்னப்பா செய்யறது? என்னதான் என் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேறுன்னு நீ எங்களுக்கு நன்னா நிரூபிச்சிட்ட. உன்னை சொல்லி குத்தமில்ல. இந்த உலகமே அப்படிதான். நீ மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? இந்த உயிரை நீ படிக்கும்போது நாங்க 2 பேரும் உயிரோட இருப்போமான்னு கூட தெரியாது. ஏன்னா உனக்குதான் எங்களை பாத்துக்கிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ எப்பவுமே பிடித்தம் இல்லையே. அதான் இப்படி எழுத வேண்டியதா போச்சு. அப்பா அம்மா முதன் முறையாக அதிர்ந்தான் ஹரி. என்னதான் இருந்தாலும் பெற்றவர்கள் ஆயிற்றே. ஹரி, என்னாச்சு? மாலினியின் குரலுக்கு அந்த கவரை நீட்ட அவளும் அதை படிக்கத் தொடங்கினாள். மனசு என்னென்னவோ சொல்ல மேலும் படிக்கத் தொடங்கினான். ஹரி, உனக்கு எங்க மேல கோபம் இருக்கும். நான் என்னவோ உன்னை சின்ன வயசுல இருந்து கொடுமைப்படுத்தினா போல ஒரு எண்ணம் உனக்கு. நான் என்ன நல்லது செய்தாலும் அதெல்லாம் உனக்கு வெறுப்பு தான் உண்டாச்சு.
எந்த அப்பா அம்மாவாவது தன்னோட குழந்தைகள் படிக்காம உருப்படாமல் போகணும்னு நினைப்பாளா? நீயே சொல்லு. இப்போ உனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவ நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப? அதத்தானே நாங்களும் அன்னைக்கு உனக்கு செய்தோம். சின்ன வயசுல உன்னை கோலி விளையாடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வா, ஸ்பெஷல் டியூஷன் போகணும், இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? எல்லாமே உன் நல்லதுக்குன்னு தானே செய்தோம். நீ கொஞ்சம் பெரியவனானதும் நீ நல்லா படிப்பேன்னு தெரிஞ்சு எங்க சக்திக்கு மீறி ஐஐடில கோச்சிங்ல சேர்த்தோம். ஐஐடி ஒண்ணுதான் வாழ்க்கையா? நீ கேட்க விரும்பினது எங்களுக்கும் புரிஞ்சுதான் இருந்தது. ஏன் கந்தசாமியின் பையன் கார்த்திகெல்லாம் படிக்கலையான்னு நீ நக்கல் அடிக்கிறதும் தெரியும். நாங்க உன்ன ஒரு நல்ல நிலைமைக்கு எங்க காலத்துல நாங்க அடைய முடியாதத உனக்கு கொடுக்க நினைச்சுதான் அப்படி செய்தோம். நீ நல்லா படிக்கலனா நீ சொல்றது சரி வரலாம். நீ படிக்கிற பையன். உனக்கு மனசுக்குள்ள 1000 கோபம் எங்க மீது இருந்தாலும் நீ நாங்க சொன்னபடி படிப்பேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தப்பா சிந்திக்கிறோம்னு உனக்கு தோணினாலும் ஒரு நாள் எங்களை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சோம். அந்த நாள் கடைசி வரைக்கும் வராதது எங்கள் துர்பாக்கியம்தான். அதற்காக நாங்க கவலைப்படல. நான் உன் மேல கண்டிப்பா இருந்தது தப்புன்னு இன்னும் என் மனசுக்கு தோணல. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பையன் உசந்த உத்தியோகத்துல இருக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், அதுதான் என் கண்ணுக்கு அப்போ தெரிஞ்சது. நானுமே உன்னை நல்ல மனுஷனா, சக மனுஷனா, மத்தவா உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உன்னை வளர்க்க தோணல. எங்க சுயநலம் தான் அது. அது கூட என்ன மட்டுமே தான் நான் குத்தம் சொல்லுவேன். அந்த விஷயத்துல நான் உன்னை சரியாதான் வளர்க்கலேன்னு இப்ப கூட நினைச்சுக்கிறேன். அதற்குண்டான பலனை தான் இப்போ நான் கடைசி காலத்துல உன்னை பிரிஞ்சு அனுபவிக்கிறேன். உங்க அம்மா பாவம் அப்ராணி, உன் மேல உசிரே வச்சிருந்தா. ஆனா ஒரே நிமிஷத்துல அவளை தூக்கி அடிச்சுட்டு உன் இஷ்டப்படிதான் நீ கல்யாணமும் பண்ணி அவளுக்கு ஏமாத்தமும் கொடுத்த. மாலினி நல்ல பொண்ணு. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுதான். உன்னை கேட்காமல் நாங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டோம்னு கோபத்துல நீ எங்களை பழி வாங்குறத நினைச்சு மாலினிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அதான் நீ எங்களுக்கு கிடைச்ச முதல் அடி. அதையும் நாங்க ஏத்துண்டோம். எங்களுக்கு அப்ப கூட மாலினி மேல இஷ்டம் இல்லாமல் இல்ல, ஒரு சின்ன வருத்தமே. நீ சொல்லியிருந்தா நாங்களே அவளை உனக்கு பார்த்திருப்போம். ஜாதி எல்லாம் பாக்குறவன் நான் இல்ல. அதையெல்லாம் சொல்லியும் நான் உன்னை வளர்க்கல. குழந்தை நேகா பிறந்து இந்த 8 வருஷமா உனக்கு எங்களை பார்க்க கூட விருப்பம் இல்ல இல்லையா? உனக்கு பேச கூட நேரம் இல்ல. பேச என் மாட்டு பொண்ணும் பேத்தியும் விரும்பினா கூட உனக்கு பிடித்தம் இல்ல. எங்க நாங்க உன்னோட வந்து ஒட்டிப்போமோன்னு நினைச்சிட்ட. பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நன்னா இருக்கணும், அதான் எங்களுக்கு வேண்டியது. இனிமே உனக்கு இந்த பெத்தவா உதவி தேவையில்லை. அதான் நாங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை இனிமேலாவது தொடங்கலாம்னு வீட்டை வித்துட்டோம். அங்க அபார்ட்மெண்ட் கட்டினோம். உனக்குன்னு எங்க சார்பில ஒரு வீட்டையும் எழுதி வச்சிருக்கோம். வீட்டை வித்ததுல வந்த பணத்தில் எங்களுக்குன்னு பிடிச்சமான கண்காணா ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு தங்கி இருக்கோம். மீதி பணத்தையும் நம்ம பேத்திக்கு 18 வயசுல சேரணும்னு டெபாசிட் போட்டு கார்டியனா கைலாசத்திடம் ஒப்படைச்சு வச்சிருக்கேன். இந்த தாத்தா பாட்டியால முடிஞ்ச சொத்து அதுதான். நாங்க இருக்கிற வீடும் எங்க காலத்துக்கு பிறகு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். பணக்கணக்க திருத்தேனா? இப்ப என்னோட மனக்கணக்க சொல்ல விரும்புறேன். எங்கள் நேச நெஞ்சத்தை பற்றி சொல்றேன். ஆரம்பத்துல நானும் உங்க அம்மாவும் உனக்காகவே தான் வாழ்ந்தோம். அதெல்லாம் பெத்த கடமைன்னு நீ சொல்லுவ. ஆனாலும் எங்களை மீறிதான் நான் உனக்கு செய்தேன். என்னோட கடமை தான், நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு உன்னோட முன்னேற்றம் ஒன்றுதான் அப்போ முன்னால நின்றது. உனக்காக வாழ்ந்த நாங்க எங்களுக்கு ஒன்னும் பெருசா செய்துக்கணும்னு என்னைக்குமே நாங்க நினைக்கல. நாம சொந்தமா குடியிருந்த வீட்டை தவிர. அதையும் இப்போ நான் செட்டில் செய்துட்டேன். பணக்கணக்க தீர்த்த என்னால என் மனசின் பாச கணக்க தீர்க்க முடியல. உன் மீதான எங்கள் நேசத்தை சொல்ல தெரியல. என் மனம் இன்னமும் உள்ளுக்குள்ள பொங்கத்தான் செய்யறது. எந்த இடத்தில் கணக்கு தப்பாச்சுன்னு என்ன சொல்லி என்ன? இனிமேலாவது எங்க வாழ்க்கை எங்க மனசுப்படி வாழலாம்னு நினைச்சுதான் இந்த முடிவை எடுத்தோம். இந்த வயசான காலத்துல உனக்கு பாரமா இருக்க விரும்பல. எங்க பெத்தவா நம்மளோட அமெரிக்காவுக்கு வந்து இருந்துடுவாளோன்னு நீ பயப்பட வேண்டாம். நாங்க பேச முயற்சி பண்ணல. நீ எங்களை ஒதுக்க நினைச்சது நன்னாவே எங்களுக்கு புரிஞ்சுது. அதனாலதான் இந்த முடிவு. எங்க வாழ்க்கையை நாங்க நிம்மதியா தொடங்கியாச்சு. எங்கள் பயணமும் தொடங்கி விட்டது. என் மனமும் மாறும். நாங்கள் செலுத்திய பாசமும் நேசமும் நிச்சயம் வீணா எனக்குத்தான் தெரியல. இல்ல, அது அந்த காலம்தான் தீர்மானிக்கணுமா? இப்போ நாங்க சந்தோஷத்தில் இருந்தாலும் எந்த கடனும் இல்லைன்னு குதூகலிச்சாலும் உங்க அம்மா இன்னும் புள்ள பாசத்தில் எல்லா விதமான கணக்க முடிச்சாலும் தொப்புள் கொடி கணக்குன்னு ஒண்ணு பாக்கி இருக்கே. ரத்த பந்தத்துக்கு தாய்ப்பாசத்துக்கு என்னைக்காவது கணக்கு பார்க்க முடியுமான்னு புலம்பின்னு தான் இங்கேயும் இருக்கா. உங்களால அந்த கணக்க சரி பண்ண முடியுமா? என்ன செய்யறது? அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. தாய் மனம் துடிக்கிறது. அந்த பாச கணக்குக்கு யார் தான் பதில் சொல்ல முடியும்? காலம்தான் அவளுக்கு பதில் சொல்லுமா? அவள் நேச நெஞ்சம் அவள் கடைசி காலத்திலாவது குளிருமா? பின் குறிப்பு: மாலினியோட அம்மா அப்பாவும் எங்களோட நிம்மதியா எங்க வீட்டோட தான் இருக்கா. வீட்டை விட்டு அனாதையா துரத்தின கார்த்திக் மாதிரி ஒரு மகன் இருந்தா அவளுக்கும் எங்க கதிதான். அனாதைகளுக்கு அனாதைகள் தானே துணை. உன் அப்பா ஜெயராமன். திகைத்து திக்பிரமை பிடித்து நின்று கொண்டிருந்தான் ஹரி.
அவனுக்கு காலம் பதில் சொல்லுமா? சுபம். நன்றி. நம்ம இதுவரை ஸ்ரீலக்ஷ்மி சகோதரிகளின் நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் அப்படிங்கிற கதையை தான் கேட்டோம். இந்த கதை உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பாய்.